வெல்கம் டு ஷிஃபா டைரிஸ். 10th பப்ளிக் 2022ல இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ல கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு உண்டான கீ ஆன்சர்ஸ், அதாவது கவர்மெண்ட் கீ ஆன்சர்ஸோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மார்க் அலாட்மெண்ட் எப்படி இருக்கும், ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணோன்னா நமக்கு நல்லா ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான பர்பஸ்க்காக நான் போட்டிருக்கேன். ஸோ இதை நல்லா ஒரு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாகவே பாருங்கள், அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி கிடைச்சிரும். எப்படி நம்ம கொஷின் பேப்பரை எப்படி கிடைச்சிச்சுன்னா நமக்கு எப்படி வந்து அதை நம்ம எழுதலாம், அதில் நம்ம எப்படி சக்ஸஸ் ஆகலாம் அப்படிங்கிறது. ஸோ இந்த கீ ஆன்சருடைய மார்க் அலாட்மெண்ட் சிஸ்டத்தை வச்சு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் எல்லாமே 1 மார்க் தான். ஸோ நம்ம எழுதின ஆன்சருக்கு நமக்கு 1 மார்க் நிச்சயமாக தந்துடுவாங்க. ஸோ சூஸ் அப்ராப்ரியேட் சினானிம் ஃபார் த இட்டாலிசைஸ்டு வேர்ட்ஸ். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய இந்த 1 மார்க்கில் கேள்வியில் இட்டாலிசைஸ்டு வேர்ட்ஸ் இருக்கும். ஓகேவா, கொஞ்சம் சாஞ்சு எழுதுன மாதிரி இருக்கும். ஸோ இட்டாலிசைஸ்டு வேர்ட்ஸு, அதுக்கு உண்டான ஆன்சர் என்ன அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The great expanse of sea stretched down beneath. Answer option C, below. Second question. It is a 55-foot sailing vessel built indigenously in India. You can answer option A, domestically. Question 3. We had reached a point where the road bifurcated. You can answer option B, divided into 2. அப்படின்னு எழுதுங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஃபோர்த் கொஸ்டின். அதுக்கு முன்னாடி சூஸ் அப்ராப்ரியேட் ஆன்டனிம். ஸோ ஆன்டனிம்னா தெரியும். ஸோ சினானம்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? ஸோ மீனிங். ஆன்டனிம்னா ஆப்போசிட் வேர்ட்ஸ். ஃபர்தர் இட்டாலிசைஸ்டு வேர்ட்ஸ். ஸோ இருக்கிறதுல இட்டாலிசைஸ்டு வேர்ட்ஸில் ஆன்டனிம்ஸ் எழுதணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. He could not rise, exhausted by the strange exercise. Answer option C, energetic. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதெல்லாம் எழுதுனா நமக்கு ஸோ இங்கேயே கொடுத்துட்டாங்க. ஸோ மொத்தமாக 14 கொஸ்டின்ஸ்க்கு இன்ட்டு 1 14 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே மார்க் அலாட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ 5th கொஸ்டின் பாருங்க. பட் இட் would have been frustrating and difficult. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ப்ளீஸிங் அப்படின்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் 6th பாருங்க. I love it when people appreciate the food that I cook. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, dispose. ஸோ 7th ஒன் பாருங்க. சூஸ் அ கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் டீர் ஃப்ரம் த ஃபாலோயிங். இதுக்கான ஆன்சருமே ஆப்ஷன் சி, டீர் தான். அடுத்தது 8th கொஷின். ஃபார்ம் அ டெரிவேட்டிவ் பை ஆடிங் த ரைட் ப்ரிஃபிக்ஸ் டு த வேர்ட் அண்டர்ஸ்டாண்ட். அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கும்போது ப்ரிஃபிக்ஸில் என்ன போடுவோம்? மிஸ் அண்டர்ஸ்டாண்டு. ஸோ அதான் போட்டிருக்கோம். ஸோ இது எல்லாமே இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் இது எல்லாமே இங்கே போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரிலாம் போட்டோன்னா நமக்கு 1 மார்க் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் 9th ஒன் பாருங்கள். சூஸ் த கரெக்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் அப்ரிவியேஷன் பிபிடி. ஸோ தட் இஸ் பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி. ஸோ அந்த மாதிரி எழுதிருங்க. கொஸ்டின் நம்பர் 10. Complete the following sentence with the most appropriate phrasal verb given below. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அதாவது ஆன்சருக்கு முன்னாடி கொஸ்டின் பிடிச்சிடலாம். இட் ஹெல்ப்ஸ் டு டேஷ் த கலரிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இட் இஸ் அ பர்ன் ஆஃப். இதோ இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ 1 மார்க் கிடைக்கும். 11th கொஸ்டின். சூஸ் த சூட்டபிள் ஆப்ஷன் டு பேர் இட் வித் த வேர்ட் போர்டிங் டு ஃபார்ம் அ காம்பவுண்ட் வேர்ட். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஸோ பாஸும் ஆடு தான், பாஸும் ஆன்சர் தான், கார்டும் ஆன்சர் தான். ஸோ எதோ ஒன்று எழுதியிருந்தா கூட நமக்கு அதுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் 12th கொஸ்டின். Fill in the blanks with the most appropriate preposition given below. The fox jumped dash the well. So into the well. At 13th one. Complete the following sentence using the most appropriate tense form of the verb given below. So if I were a millionaire, I dash the needy. You can answer A, would help. So 14th question. Choose the most appropriate linker from the given 4 alternatives. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Dash he was honest, he was punished. So இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, though he was honest, he was punished. ஸோ இதெல்லாம் எழுதுனா ஸோ 1 மார்க் கிடைக்கும். அடுத்தது நம்ம பார்ட் 2 செக்ஷன் பார்க்கலாம். இப்போ பார்ட் 2 பாருங்க. செக்ஷன் 1ல என்ன கொடுத்துருக்காங்க? தட் இஸ் ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோயிங் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இது வந்து சென்டென்ஸ் இல்லைன்னா ஒரு 2 சென்டென்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க. Why did the seagull fail to fly? ஸோ இங்கே ஆன்சர் இருக்கு பாருங்க. The seagull was afraid to fly, so he failed to fly. அவ்வளோதான். ஸோ இங்கே இருக்கிறது அப்படியே இங்கே லாஸ்ட் சென்டென்ஸில் இருக்குது. இந்த மேலே ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்? ஸோ the seagull was afraid to fly. அவ்வளோதான். அது எழுதினாலே நமக்கு 2 மார்க்ஸ். நெக்ஸ்ட், what does the term circumnavigation mean? So circumnavigation means to travel around the world or earth by the sea. So the term circumnavigation means to sail or fly around. ஸோ இந்த மாதிரி எழுதுனா நமக்கு 2 மார்க்ஸ் கிடைக்கும். அல்லது இங்கே பார்த்தீங்கன்னா 6 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் எழுதியிருந்தாலே நமக்கு மார்க் கிடைக்கும். அல்லது இங்கேருந்து இது வரைக்கும் எழுதியிருந்தாலும் மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட்,
What did Aditya offer Sanyal? So Aditya offered Sanyal 150 rupees அல்லது 1510 rupees note அப்படின்னு எழுதினாலே ரொம்ப எளிமையானது தான் இருக்குது. ஸோ 2 மார்க் கிடைக்கும். அடுத்தது 18th கொஷின், how does David operate computers with the Liberator communication device? David operates computers with his eye movements using Liberator communication device. ஸோ இப்படி எழுதுனா இதுக்கு 2 மார்க்ஸ். ஸோ இப்படி தான் எழுதணும், பார்த்துக்கோங்க. ஸோ செக்ஷன் 2 பாருங்கள். தட் இஸ் ரீட் த ஃபாலோயிங் poetic lines. இந்த கீழே கொடுத்துருக்கக்கூடிய அந்த poetic lines படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 கொஷனுக்கு ஆன்சர் பண்ணாலே போதும். ஸோ 19th கொஷின் பாருங்கள். let me but live my life from year to year with forward face and unreluctant soul. ஸோ ஏ கொஷின் பாருங்கள். whom does the word me refer to? ஸோ இந்த poetic linesல me எதை ரெஃபர் பண்ணுதுன்னு இருக்காங்க. the word me refers to the poet அப்படின்னு எழுதினாலே போதும். அல்லது ஹென்ரி வேன் டைக் அப்படின்னு எழுதினீங்கனாலுமே உங்களுக்கு 2 மார்க் கிடைக்கும். 1 மார்க் இதுக்கு. ஸோ அடுத்த கொஸ்டின் எழுதும்போது இன்னொரு மார்க். ஸோ மொத்தம் 2 மார்க் கிடைக்கும். அடுத்து பாருங்க, வாட் கைண்ட் ஆஃப் லைஃப் டஸ் த போயட் வாண்ட் டு லீட்? ஸோ த போயட் வாண்ட்ஸ் டு லீட் அ ஜாய்ஃபுல் லைஃப் அப்படி எழுதலாம். அல்லது வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல் அப்படி எழுதலாம். ஹாப்பி லைஃப் எழுதலாம். டிலைட்ஃபுல் லைஃப் அப்படின்னு எழுதலாம். இந்த மாதிரி எழுதணும். ஏதோ ஒன்று எழுதியிருந்தோம்னா அதுக்கு 1 மார்க். ஸோ மொத்தமாக 2 மார்க். இதுக்கு 1 மார்க், இதுக்கு 1 மார்க், மொத்தம் 2 மார்க். நெக்ஸ்ட் 20th கொஸ்டின், ஸ்ட்ராங் இஸ் ஷீ இன் ஹர் ஃபெய்த் அண்ட் பிலீவ்ஸ். பெர்சிஸ்டன்ஸ் இஸ் த கீ டு எவ்ரிதிங் சேஸ் ஷீ. வாட் இஸ் ஷீ ஸ்ட்ராங் அபவுட்? எதுக்கு அது ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ பாருங்க 20th கொஸ்டின் ஏ பாருங்க. ஸோ ஷீ இஸ் ஸ்ட்ராங் இன் ஹர் ஃபெய்த் அண்ட் பிலீவ். அடுத்தது, ஹவு டஸ் ஷீ டீல் with the adversities in life? She deals with the adversities with persistence அல்லது continuous effort அல்லது hard work. ஏதோ எழுதியிருந்தாலுமே 1 மார்க். ஸோ மொத்தம் 2 மார்க். அடுத்து 21 கொஸ்டின் பாருங்க. don't ever try to saw her pride, her self respect. She knows how to saw you so beware அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ கொஸ்டின் பாருங்க. what do the words thaw and saw mean here? So thaw means tackle அல்லது unfreeze அல்லது melt, ஏதோ ஒன்று எழுதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா saw means கட்டு இல்லைன்னா disturb அல்லது destroy அல்லது tease அந்த மாதிரி எழுதுங்க. ஸோ இதுக்கு 1 மார்க். நெக்ஸ்ட், what is the tone of the author? The tone of the author is angry அப்படின்னு எழுதியிருந்தாலே போதும், 1 மார்க். நெக்ஸ்ட், warning அல்லது serious அல்லது threatening அல்லது confident அல்லது strong அல்லது cautioning எதுவும் ஒன்று எழுதுங்க. Okay, right. 22 question பாருங்க. Some water, coal and oil is all we ask and a 1,000th of an inch to give as play அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ பாருங்க. who does we refer to? So we refer to the machines. அடுத்தது, what do they ask for? They ask some water, coal and oil to run. ஸோ இந்த மாதிரி எழுதுனா ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 மார்க். ஸோ மொத்தமாக 2 மார்க். எனி 3 கொஷின்ஸ் எழுதினாலே போதும். ஸோ செக்ஷன் 3ல ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ மொத்தமாக 5 கொஷின்ஸ் கொடுத்துட்டு ஸோ அவங்க ஏதோ ஒரு 3க்கு மட்டும் ஆன்சர் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு 23 பாருங்கள். ரீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன் டு அதர் வாய்ஸ். ஸோ இன்னொரு வாய்ஸில் வந்து மாற்றணும். ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் இருக்கும், அதில் மாற்ற சொல்லியிருக்காங்க. ரோசி வில் சால்வ் த ப்ராப்ளம். த ப்ராப்ளம் வில் பி சால்வ்ட் பை த ரோசி அப்படின்னு சொல்லிட்டு எழுதினாலே போதும். ஸோ நம்மளுக்கு 2 மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட், சேஞ்ச் இன்டு இன்டைரக்ட் ஸ்பீச். ஸோ டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கிறது இன்டைரக்டில் நீங்கள் மாற்றுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சோமு செட் இட் இஸ் his favorite pet அப்படின்ட்டு. ஸோ இது என்னென்னு எழுதணும்? சோமு said that it was his favorite pet. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. 25th கொஸ்டின், punctuate the following sentences. Oh my young gentleman said Ariel. ஸோ இதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன, நம்ம ஓ அப்படின்னு சொல்லிட்டு செட் ஏரியல் அப்படின்னாலே ஸோ அதை டேரெக்டாக சொல்கிற மாதிரி இருக்கா. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஸோ இந்த மாதிரி அப்போஸ்ட்ரோஃபி போடணும். ஓகே, ஸோ இங்கே அதான் அடிக்கோடிட்டு காட்டியிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி அப்போஸ்ட்ரோஃபி ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடிச்சிருந்தாங்கன்னா ஸோ அதை நோட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே ஜென்டில்மேனுக்கு அப்புறம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க. செட் ஏரியல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அங்கே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க. ஸோ ஆல்ரெடி இங்கே ஃபுல் ஸ்டாப் இருக்குது, ஸோ அதே போல் வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி போட்டிருந்தாலே நம்மளுக்கு என்னது? ஸோ 2 மார்க் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். 26th கொஸ்டின், combine the following sentences into a simple sentence. I saw a tiger, it was wounded அப்படின்னு கொடுத்துருக்காங்க. I saw a wounded tiger அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. நெக்ஸ்ட் 27th கொஸ்டின், rearrange the words in the correct order to make meaningful sentences. ஸோ ஏ பாருங்க.
loan apply you if for you a get will immediately it. இது அப்படியே நம்ம ஷஃபிளிங் பண்ணி எழுதுனா if you apply for a loan you will get it immediately. Next பாருங்க B question. Himself preferred mail by handling. He preferred handling mail by mail by himself அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க. He preferred, once again I'm repeating, he preferred handling mail by himself. ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஸோ இதுக்கு ஒரு மார்க்கு இதுக்கு ஒரு மார்க்கு மொத்தம் 2 மார்க் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் 4 பாருங்க. ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின். யூ ஆர் நியர் த ஸ்கூல், a stranger asks you to direct him to the government hospital, give instructions to help him அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒரு ஸ்ட்ரேஞ்சர், நம்ம இங்கே இருக்கோம். ஸோ இங்கேருந்து எங்கே போகணும், நேராக வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்றாங்க. ஸோ எந்த மாதிரி நீங்கள் டேர்ன் பண்ணுவீங்க அப்படிங்கிறத ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. தட் இஸ் எனி ரிலவெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மே பி கிவன் ஃபுல் மார்க்ஸ். இப்போ நீங்கள் போடுவீங்களா டேர்ன் லெஃப்டா ரைட்டா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் அடுத்தடுத்து ஒரு சென்டென்சஸ் எழுதுவீங்கல்ல, அதுக்காக தான். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. பார்ட் 3 செக்ஷன் 1ல பாருங்கள். ஆன்சர் எனி 2 ஆஃப் த ஃபாலோயிங் இன் பேராகிராஃப். ஒரு பேராகிராஃபாக எழுதணும். ஸோ 2 கொஷின் 5 மார்க்ஸ் அலாட் பண்ணுறாங்க. 29th கொஷின். Explain the experience of the young seagull in his first flight, written by Liam O'Flaherty. So 29th question இங்க பாருங்க. The young seagull alone on ledge. அடுத்தது பார்த்தீங்கன்னா looked down desperately beneath his sledge. அடுத்தது hungry, his parents had flown away, tried several times but felt afraid, starved, searched for food, found dried fleas, gnawed the eggshell, the sight of food maddened, dived at the fish, fell downwards, started flying, family members rejoiced. ஸோ இதில் நீங்கள் வந்து ஒரு ஃப்ரேமை பண்ணி ஓரளவுக்கு வர மாதிரி நீங்கள் எழுதியிருந்தா மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட் 30th கொஸ்டின் பாருங்கள். ஸோ ஹைலைட் the factors responsible for the all women Indian Navy crew to carry out their expedition. ஸோ இங்கே பாருங்கள். nowadays women in every field, Navika Sagar Parikrama, national policy, ocean sailing, Nari Shakti, voyage, make in India, INSV Tarani, and environment friendly, collected data, Indian Meteorological Department, monitoring marine pollution. ஸோ இதை வந்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி, அதாவது எலாபரேஷனாக அதுக்கான விரிவாக்கம்லாம் கொடுத்து நீங்கள் எழுதும்போது நிச்சயமாக மார்க் நல்லாவே போடுவாங்க. Question number 31. Man does change with time. What were the various changes that came about in Aditya? So 31st question. Aditya and the narrator visited the village 29 years. Negan uncle's tea shop, met Sanyal, recited the poem, recognized Sanyal, deceived long time ago. Sudden change, felt guilty. Aditya remembered his past. Sanyal, angry with Aditya, realized his mistake, gave Sanyal 150 rupees. Sanyal refused, handed over the medal. ஸோ இதை வந்து நீங்கள் எக்ஸ்பான்ஷன் கொடுத்து நீங்கள் ஃபுல்லாக எழுதியிருந்தீங்கன்னா ஸோ ஃபுல் 5 மார்க்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் 32 கொஷின் பாருங்கள். டெக்னாலஜி இஸ் அ boon to the disabled, justify. ஸோ பாருங்கள். டெக்னாலஜி unbelievable growth enables the disabled, Alisha, cerebral palsy, trouble with typing, uses drag and dictate, helps to transfer her speech. Technology made her independent. David with the ethetoid cerebral palsy. அடுத்தது liberator communicative device, that is LCD. so ACTIV, that is act 4 அப்படிங்கிற மாதிரி எழுதிட்டு controller. AAC ECO2 enabled him be independent. Technology helped Alisha and David make friends, control their environment. ஸோ இதை கொஞ்சம் எக்ஸ்பான்ஷன் கொடுத்து எழுதுங்க, அவ்வளோதான். அடுத்து செக்ஷன் 2. ஆன்சர் எனி 2 ஆஃப் த ஃபாலோயிங். இதுவும் 5 மார்க் கொஷின் தான். 2 into 5 10 மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஸோ 33 கொஷின் பாருங்கள். டிஸ்கிரைப் த ஜர்னி ஆஃப் த லைஃப் ஆஸ் டெபிக்டட் இன் த போயம் பை ஹென்ரி வேன் டைக். ஸோ செக்ஷன் 2 இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எனி 2 ஃபுல் மார்க்ஸ் மே பி அவார்டட் ஃபார் பேராகிராஃப் வித் எனி ரிலவெண்ட் ஆன்சர்ஸ் வித்தவுட் மிஸ்டேக்ஸ் அப்படின்றாங்க. ஸோ ரிலவெண்ட் ஆன்சரோட வித்தவுட் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ ஃபார் 33 and 34. 33 பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் டிஸ்கிரைப் த ஜர்னி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், லிவ்டு வித்தவுட் live without hurry, clear sense of purpose, drives the mind and should not worry, past and future, embrace present.
At the happiness, the way of life, smooth always, ups and down. We should face, smile on our face, imagination, innocence of childhood, new friendship, adventure, experience, faith in our hearts, sustains with a eternal hope, best for an optimistic traveler in the journey of life. இந்த மாதிரி ஸோ அதை எக்ஸ்பேன்ஷன் கொடுத்து நல்லா எழுதினீங்கன்னா மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட் 34th கொஷின் பாருங்க. ஸோ வாட் குவாலிட்டிஸ் ஹவ் மேட் உமன் பவர்ஃபுல்? Today's woman beautiful, brave, strong and resolute, ready to face the navigate situation, bold and positive, ready to do hard work, prepare for the future, persistence in their effort, care about their dear and near, self-esteem, dignity, persistence and a lovable nature make them powerful அப்படின்னு எழுதுங்க. ஸோ இதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்பான்ஷன் கொடுத்து எழுதுங்க. ஸோ ஃபுல் 5 மார்க் கொடுப்போம். Question number 35. Read the following stanza and answer the question given below. We can pull and haul and push and lift and drive. We can print and plow and weave and heat and light. We can run and race and swim and fly and dive. We can see and hear and count and read and write. ஸோ இது இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த மாதிரி அவங்க ஒரு ஸ்டான்சாஸ் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு கொஷின் கேட்குறாங்க. இதில் ஒரு என்னென்னா அவங்களே வந்து மார்க் அலாட்மெண்ட் எப்படி இருக்கணும்ன்ட்டு அங்கே கொஷின் பேப்பர்லேயே கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஃபஸ்ட்டு பாருங்கள். பிக் அவுட் எனி ரைமிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த கிவன் ஸ்டான்ஸா. ஸோ கொடுக்கப்பட்டதில் நீங்கள் ரைமிங் வேர்ட்ஸ் வந்து எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரைவு, டைவு, லைட்டு, ரைட்டு. ஸோ இது எழுதுனாலே நமக்கு 2 மார்க்கு. நெக்ஸ்ட்டு பி கொஷின் பாருங்கள். கிவ் த ரைம் ஸ்கீம் ஃபார் த கிவன் ஸ்டான்ஸா. ஸோ ரைம் ஸ்கீம் எழுதுங்க இப்போது. ஸோ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது? ஸோ ஏபி ஏபி அப்படின்ட்டு இருக்கு இல்லையா? ஸோ அந்த நீங்கள் எழுதணும். ஸோ இதுக்கு வந்து 1 மார்க்கு. நெக்ஸ்ட்டு 3rd கொஷின் பாருங்கள். ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எம்ப்ளாய்ட் இன் த ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் த கிவன் ஸ்டான்ஸா. ஸோ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஃபர்ஸ்ட் லைனில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தட் இஸ் இட்ஸ் அ பர்சானிஃபிகேஷன். ஸோ இதுக்கு 1 மார்க்கு. நெக்ஸ்ட்டு டி கொஷின் பாருங்கள். பிக் அவுட் த அலிட்ரேட்டிங் வேர்ட்ஸ் இன் த செகண்ட் லைன். செகண்ட் லைனில் இருக்கக்கூடிய அலிட்ரேஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ பிரிண்ட், ப்ளா, வீவ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த கீழே ஹைலைட் பண்ணியிருக்காங்களா, அது போல் நீங்கள் ஹைலைட் பண்ணி காமிச்சிங்கன்னா அதுக்கு 1 மார்க்கு. ரைட். ஸோ 36th கொஷின் பாருங்கள். ஸோ paraphrase the following stanza. ஸோ இது paraphrase பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ a woman is beauty innate, a symbol of power and strength. She puts her life at stake. She is real, she is not fake. The summer of life she is ready to see in spring. ஸோ இந்த மாதிரியான இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேராஃப்ரைஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ நல்லா எலாபரேட்டாக நீங்கள் எழுதுங்க. ஸோ 36th கொஷினுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எனி ரெலவெண்ட் 5 sentences may be given 5 marks. ஸோ மேலே கூட உமன் பற்றி கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. கொஷின் பேப்பர்லேயே பாருங்கள் எங்கே ஒரு க்ளூ கிடைக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் அதை எலாபரேட்டாக எழுதுங்க. அப்படி எழுதினீங்கன்னா ஃபுல் 5 மார்க் கொடுத்துருவாங்க. செக்ஷன் 3. ஆன்சர் எனி ஆஃப் த ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அவங்க வந்து ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ 37th ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்சஸ். ஸோ நம்ம வந்து ரீஅரேஞ்ச் பண்ணணும். இருக்கிற இது இப்போ 1 2 3 4 அதாவது ஷஃபிள் பண்ணி நம்ம எழுதணும் அப்படிங்கிறாங்க. ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் இன் கோஹரண்ட் ஆர்டர். ஸோ வரிசை கிரமமாக எழுத சொல்கிறாங்க. ரைட். இப்போ பாருங்கள். ஃபஸ்ட்டு ஹி ஆர்டர்ட் ஏரியல் டு டார்மெண்ட் த இன்மேட் ஆஃப் ஹிஸ் ஷிப். அடுத்தது ப்ராஸ்பர் அண்ட் மிராண்டா கேம் டு அன் ஐலாண்ட் அண்ட் லிவ்ட் இன் அ கேவ். He raised a violent storm in the sea to wreck the ship of his enemies. Using his powers, Prosper released the good spirits from large bodies of trees. Ariel was instructed to bring, so Ferdinand, the prince of Naples, to his cave. ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும்? ஸோ ஆர்டர் அரேஞ்ச் பண்ணணும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ 37th ஃபஸ்ட்டு பாருங்கள். ப்ராஸ்பரோ அண்ட் மிராண்டா கேம் டு அன் ஐலாண்ட் அண்ட் லிவ்ட் இன் அ கேவ். செகண்ட் பார்த்தீங்கன்னா யூசிங் ஹிஸ் பவர்ஸ் ப்ராஸ்பரோ raised the good spirits from large bodies of trees. அடுத்தது he raised a violent storm in the sea to wreck the ship of his enemies. அடுத்து fourth பார்த்தீங்கன்னா he ordered Ariel to torment the inmates of the ship. அடுத்தது fifth பார்த்தீங்கன்னா Ariel was instructed to bring Ferdinand, the prince of Naples, to his cave அப்படின்ட்டு நீங்கள் போடணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆர்டர் படி அரேஞ்ச் பண்ணிங்கன்னா ஸோ 5 மார்க் கிடைக்கும். So 38th question பாருங்க. Read the following passage and answer the question that follow. First என்ன கொடுத்துருக்காங்க. Arvind finding that Zigzag was sulkily refusing to say a word
Despite all their efforts at striking a conversation, dashed into the kitchen to return with a plate heaped hurriedly with juicy fruit slices and some nuts. Both eyes brightened momentarily as Zigzag picked up a walnut, but refusing to speak, he dropped one wrinkled eyelid in a solemn wink and flew clumsily to deposit the nut on the enormous chandelier hanging from the ceiling. Bit by bit, and in total silence, all the fruit on the plate was transferred to the chandelier and on the blades of the ceiling fan. Then, perching comfortably on a curtained rod, Zigzag winked and sank his beak into a plump guava. பாருங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு பேராகிராஃப் ஒரு பத்தியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த பேராகிராஃப்லேருந்து நம்ம அதுக்கான ஆன்சரை நம்ம சூஸ் பண்ணி ஸோ எதுலேருந்து எது வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் வச்சுட்டு நம்ம இங்கே எழுதுறோம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், டிட் ஜிக்ஸாக் கான்வர்ஸ் வித் த இன்மேட்ஸ் ஆஃப் த ஹவுஸ்? ஸோ அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நோ, ஜிக்ஸாக் did not converse with the inmates of the house. ஸோ ஜஸ்ட் நீங்கள் நோ போட்டு ஜிக்ஸாக் போட்டு இந்த டிட் இந்த பக்கம் தூக்கி போட்டு டிட் நாட்னு போட்டிங்கனாலே வந்துடும். நெக்ஸ்ட் பி பாருங்க, வாட் மேட் அரவிந்த் ரஷ் இன் டு த கிச்சன்? ஸோ அதுக்கானது ஜிக்ஸாக்ஸ் ரெஃப்யூசல் டு சே அ வேர்ட் despite அரவிந்த்ஸ் எஃபர்ட் மேட் ஹிம் ரஷ் இன் டு த கிச்சன். அடுத்த தேர்ட் பாருங்க, வாட் டிட் அரவிந்த் பிரிங் ஃபார் த பேர்ட்? ஸோ அரவிந்த் brought a plate of juicy fruit slices and some nuts for the bird. அடுத்தது, where did Zigzag transfer all the fruits and nuts? Zigzag transferred all the fruits and nuts on the enormous chandelier and the blades of the ceiling fan. So where did Zigzag perch comfortably? So Zigzag perched comfortably on a curtained rod. Okay, ஸோ இதை நல்லா ஒரு டைமுக்கு 2 டைம் படிச்சு பாருங்க, அப்போ தான் நல்லா புரியும். ஓகே, படித்து பார்த்துட்டு ஸோ அதுலேருந்து நம்ம இந்த கொஷினுக்கான ஆன்சர் பண்ணுவோம். ஸோ சம்டைம்ஸ் வந்து இதில் எனக்கு புரியலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மட்டும் நான் ஒரு டிப்ஸ் மாதிரி தரேன். முடிந்த அளவுக்கு மேக்ஸிமம் இதை ஒரு டைமுக்கு 3 டைம் படித்து நீங்கள் எக்ஸ்பான்ஷன்லாம் எழுதிருங்க. அப்படி இல்லை பின்ன ஸோ டோட்டலாக இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றுக்குமே நீங்கள் எழுதி வச்சுருங்க. ஸோ ஏதோ ஒரு மார்க்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காகத்தான், இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் டிப்ஸ். அதனால் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கணும் பண்ணிக்கோங்க. செக்ஷன் 4 பாருங்க. ஸோ ஆன்சர் எனி 4 ஆஃப் த ஃபாலோயிங், ஏதோ ஒரு 4 எழுதுனா போதுங்கிறாங்க. ஸோ 39th கொஷின், கலர்ஃபுல் அண்ட் பியூட்டிஃபுல் டாய்ஸ், eco-friendly, non-toxic, handy, buy one get one discount 10% for Ammankovil Street, Salem. So prepare an attractive advertisement using the hints given above. ஸோ கிட்டத்தட்ட நம்மளுக்கு எல்லா க்ளூ பாயிண்ட்ஸ் ஹிண்ட்ஸுமே கொடுத்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் வச்சுட்டு நம்ம ஒரு அழகாக நம்ம வரைகிறதுல தான் இருக்குது. ஸோ பாருங்கள், டாய்ஸு அதுதான் நம்ம வந்து அழகாக வரைஞ்சிருக்கோம். ஸோ அதுதான் இங்கே வந்து அதுக்கான மார்க் அலாட்மெண்ட் பாருங்கள். ஸோ அவுட்லைனுக்கு ஒரு மார்க்கு, டைட்டிலுக்கு ஒரு மார்க்கு, பிக்சருக்கு ஒரு மார்க்கு, கேப்ஷன்ஸ்க்கு ஒரு மார்க்கு, அட்ரஸ்க்கு ஒரு மார்க்கு. ஸோ எல்லாமே இங்கே இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் ட்ராயிங் பண்ணுறது தான் ஸோ உங்களுடைய ஃபேவரட் போர்ஷன் தான் இது. ஸோ நல்லா பண்ணுங்கள். இதுக்கு 5 மார்க்ஸ் அலாட்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், 40th கொஷின், ரைட் அ லெட்டர் அ நியூஸ் பேப்பர் ஹைலைட்டிங் த ஸோ அன்ஹைஜீனிக் கண்டிஷன் ஆஃப் யுவர் ஏரியா. ஸோ சுகாதாரமற்ற தன்மையை பற்றி நம்ம என்ன பண்ணணும், அந்த நிலையை பற்றி நம்ம வந்து ஒரு லெட்டர் எழுதணும் அப்படிங்கிறாங்க. சரி, ஸோ அதுக்கு பாருங்கள், ஃப்ரம் டூக்கு ஒரு மார்க்கு, டேட் அண்டு சலுட்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கு, பாடி ஆஃப் த லெட்டருக்கு 2 மார்க்ஸ், சப்ஸ்கிரிப்ஷன் அண்டு சூப்பர்ஸ்கிரிப்ஷனுக்கு ஒரு மார்க்கு. கொஸ்டின் நம்பர் 41, யூ ஆர் ஆகாஷ் ஆர் அனிதா. ஸோ உங்களை ஆகாஷாவோ அனிதாவாவோ நீங்கள் உருவப்படுத்திக்கோங்க. ஓகே, ஹெட் ஆஃப் த ஸ்போர்ட்ஸ் கிளப் இன் யுவர் ஸ்கூல். நம்ம ஸ்கூலில் நீங்கள் வந்து ஹெட் ஆஃப் த ஸ்போர்ட்ஸாக இருக்கீங்க. யுவர் ஸ்கூல் இஸ் பார்ட்டிசிபேட்டிங் இன் த நேஷனல் செஸ் சாம்பியன்ஷிப் நெக்ஸ்ட் மந்த். அடுத்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேஷனல் செஸ் சாம்பியன்ஷிப்பில் நம்ம ஸ்கூல் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகுது. ஸோ ரைட் அ நோட்டீஸ் டு த ஸ்டூடெண்ட்ஸ் இன்வைட்டிங் தெம் டு பார்ட்டிசிபேட். ஸோ நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை இன்வைட் பண்ணி ஸோ எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு இன்விடேஷன் நீங்கள் ஃப்ரேம் அப் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ 41th கொஸ்டின் பாருங்கள், நோட்டீஸ் ரைட்டிங், ரைட் நேம் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ப்ரோக்ராம், அதுக்கு ஒரு மார்க்கு. ஸோ கிட்டத்தட்ட அங்கேயே இருக்குது, நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் அதை அப்படியே நீங்கள் எழுதுங்க. ஸோ நேம் ஆஃப் த ஸ்கூலில் உங்களுக்கு எந்த ஸ்கூலோ அதை அப்படியே பார்த்து எழுதுங்க. டேட் அண்ட் வென்யூ, ஸோ அதை எழுதினாலே ஒரு மார்க்கு. நெக்ஸ்ட்டு கண்டென்ட்டுக்கு 2 மார்க்கு, நேம் ஆஃப் த டெசிக்னேஷனுக்கு ஒரு மார்க்கு. ஸோ இந்த மாதிரி அவங்க ஸோ 5 மார்க்ஸ் செலக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் 42 பாருங்கள், லுக் அட் த ஃபாலோயிங் பிக்சர்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஸ் யுவர் வியூஸ் ஆன் இட் இன் அ பேராகிராஃப் ஆஃப் 5 sentences. ஸோ எனி 5 relevant sentences without make mistakes. ஸோ 5 மார்க்ஸ். ஸோ என்னென்ன எழுத முடியுமோ அதெல்லாம் எழுதுங்க. ஸோ இட் இஸ் அ பியூட்டிஃபுல் பிக்சர்ஸ், இந்த மாதிரி சிம்பிளான ஒரு டிப்ஸ் எல்லாம் தெரியும் உங்களுக்கு. ஸோ அதை நீங்கள் வச்சு நீங்கள் அப்படியே வந்து மேக் பண்ணுங்கள்.
Question number 43. There is no write notes or write a summary of the following passage அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் மேக்கிங்னா ஸோ 43 போட்டுக்கோங்க. ஸோ பாருங்க நோட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ டைட்டிலுக்கு ஒரு மார்க்கு. ஸோ அண்ட் வேர்ட்ஸ் ஃப்ரேசஸ் வித் ஆல் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வித் ஆர் வித்தவுட் ஹைஃபன் சப் ஹெட்டிங்ஸ் வித் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் எழுதிங்கன்னா 4 மார்க் கொடுக்கலாம். சரி சம்மரி பாருங்கள். ஸோ டைட்டிலுக்கு ஒரு மார்க் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் ரஃப் காப்பி அதுக்கு 2 மார்க்கு, ஃபேர் காப்பிக்கு 2 மார்க்கு. ஸோ இப்போ மொத்தம் 5 மார்க்கு. Question number 44. Identify the errors in the following sentences and rewrite them correctly. ஸோ கொடுத்துருக்கக்கூடிய வாக்கியங்கள் இருக்கக்கூடிய தவறை கண்டுபிடிச்சிட்டு அதை சரிப்படுத்தணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எரர்ஸ் 45 தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், த ஷிப் வித் இட்ஸ் க்ரூ வர் ட்ரவுண்ட். த ஷிப் வித் இட்ஸ் இந்த வேர் தூக்கிட்டு வாஸ் வித் இட்ஸ் க்ரூ வாஸ் ட்ரவுண்ட் அப்படின்னு போடணும். நெக்ஸ்ட், ஹீ இஸ் ஆங்க்ரி ஆன் மீ. ஆன் எடுத்துட்டு ஸோ இங்கே பாருங்கள் ஹீ இஸ் ஆங்க்ரி வித் மீ அப்படின்னு போடணும். நெக்ஸ்ட், கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஹெல்ப்ஸ் இன் ரெக்ரியேஷன். ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த எஸ்ஸை மட்டும் எடுத்துட்டு ஸோ கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஹெல்ப் இன் ரெக்ரியேஷன் அப்படின்ட்டு இந்த எஸ்ஸை இங்கேருந்து எடுத்துடணும். அதுக்கு ஒரு மார்க் தராங்க. நெக்ஸ்ட், த போயிட் அண்ட் ஆக்டர் ஆர் டெட். இதுக்கு பாருங்கள், த போயிட் அண்ட் ஆக்டர் இஸ் டெட்டு, த போயிட் அண்ட் ஆன் ஆக்டர் ஆர் டெட்டு, த போயிட் அண்ட் த ஆக்டர் ஆர் டெட். ஸோ இந்த 3ல் எது எழுதியிருந்தாலுமே ஆன்சர் மார்க் கொடுத்துருவாங்க. ஐ லிவ் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ ஐ லிவ் இன் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் த போடணும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ஸ்பாட்டிஃபை பண்ணி அதுக்கான ஆன்சரையும் நம்ம கரெக்டாக எழுதுனா நமக்கு ஒரு மார்க்காக மொத்தம் 5 மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 5 பாருங்கள், கோட் ஃப்ரம் மெமரி. ஸோ நாட் மார்னிங் ஃபார் த டேஷ், அதாவது அதுலேருந்து ஆரம்பித்து ஸோ ட்ராவல்ஸ் ஆன் வித் சீர் அது வரைக்கும் நம்ம ஸோ மெமரி போயம் எழுதணும். ஸோ பாருங்கள் 45th கொஷின், நாட் மார்னிங் ஃபார் த திங்ஸ் தட் டிஸப்பியர் in the dim past nor holding back in fear from what the future wails, but with a whole and happy heart that pays its toll to youth and age and travels on with cheer. ஸோ இந்த மாதிரி எழுதணும்னா ஸோ அதுக்கு 5 மார்க் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்ட் 4 வந்து 46th கொஷின், ரைட் அ பேராகிராஃப் ஆஃப் about 150 words by developing the following hints. இங்கே ஹின்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க, அதை நீங்கள் டெவலப் பண்ணி அப்படியே நீங்கள் எழுதலாம். ஸோ அதில் வந்து எய்தர் ஆர் கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ இது அடுத்தது இங்கேருந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் வந்து அது ஒரு டாபிக் மாதிரி போட்டு கூட அதில் உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை அப்படியே நீங்கள் வந்து எழுதலாம். ஸோ பாருங்கள் மார்க் அலாட்மெண்ட் எப்படி பாருங்கள். ஸோ ஏ அண்ட் பி சப்ளிமெண்ட்ரி. ஸோ சம்மரி ஆஃப் தி ஸ்டோரி எனி ஒன், ஏதோ ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படி கொடுத்துருக்கக்கூடிய ஹின்ஸை வச்சுட்டு நீங்கள் அப்படியே வந்து எக்ஸ்பான்ஷன் பண்ணி நல்லா எழுதுங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைட்டில் கொடுத்தீங்கன்னா 1 மார்க், அடுத்தது ஓன் சம்மரி வித்தவுட் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா 6 மார்க்ஸ் அலாட் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மாரல், அதுலேருந்து நீங்கள் என்ன நீதி சொல்ல போகிறீங்க அப்படின்னு எழுதுனீங்கன்னா அதுக்கு 1 மார்க்கு. ஸோ இந்த மாதிரி மொத்தம் 8 மார்க்ஸ் அலாட்மெண்ட் இருக்குது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப எளிமையானது, எழுதணும் நான் நல்லாவே மார்க் போடுவாங்க. Question number 47. Read the following paragraph and answer the questions given below. ஸோ இங்கே ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க, அதை நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிங்கன்னா ஒரு கொஷின் ஈச் கேரிஸ் 2 மார்க்ஸு. ஸோ அப்போ நம்ம மொத்தமாக 8 மார்க்ஸ் எடுக்கலாம். ரைட்டு, ஃபர்ஸ்ட் பாருங்கள், the National Thermal Power Corporation NTPC commenced work on establishing a 2000 MW megawatt thermal power plant at Cheyyar in Kanchipuram districts in April 2007. Top level officials of NTPC held talks regarding the project with the TNEB on November 30. Work on the project was completed in the 3 years. The project cost was estimated at rupees 8,000 crore and the entire investment was made by the NTPC. The Tamil Nadu government was only providing land and no objection certificate from the Environment Department. ஸோ இது அப்படியே கொடுத்துட்டாங்க. இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த கொஷின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ரைட், ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், வாட் டிட் NTPC பிளான் டு எஸ்டாப்ளிஷ்? The NTPC plan to establish a 2000 megawatt thermal power plant at Cheyyar in Kanchipuram district. என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ NTPC அந்த கார்பரேஷன் என்ன பண்ணுது? ஸோ செய்யாரில் பார்த்தீங்கன்னா 2000 மெகாவாட் தெர்மல் பவர் பிளான்ட்டில் உருவாக்கி ஸோ எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதை பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க, எப்போ பிளான் போட்டாங்க, ஸோ அதை எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க, அண்ட் எப்போ வந்து முடிச்சிடுறாங்க, அடுத்தது எத்தனை ரூபாய் வந்து அதுக்கு அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ அதுக்கு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இப்படி யார் தராங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. இது படித்து பார்த்தீங்கனாலே ஓரளவு புரியும். ஒரு டைமுக்கு 2 டைம் இல்லைனா 3 டைம் படித்து பாருங்கள், ஈஸியாக புரியும். ஓகே, செகண்ட் கொஷின் பாருங்கள். When did the meeting take place between the managers of TNEB and NTPC?
The meeting took place on November 30. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா அதுதான். நெக்ஸ்ட், how long did it take to complete the project? It took 3 years to complete the project. இங்கே தானே கொடுத்துருந்தாங்க. ஸோ 3 years அப்படின்னு சொல்லிட்டு எஸ். நெக்ஸ்ட், what was the role of the government of Tamil Nadu in this project? The government of Tamil Nadu was only providing land and no objection certificate from the environment department அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, இப்படி தெரிஞ்சால் எழுதுங்க. அப்படி இல்லை இதெல்லாம் படித்தாலும் எனக்கு புரியல அப்படிங்கிறவங்களுக்கு என்ன டிப்ஸ் அப்படின்னா, ஸோ ஈச் கொஷின்ஸ்க்குமே நீங்கள் ஃபுல்லாக இதிலிருந்து இது வரைக்கும் எழுதி கொடுத்துருங்க. ஸோ முடிஞ்சால் மார்க் போடலாம், அவ்வளோதான். ஸோ அவங்க பார்த்து ஏதோ 1 மார்க் 2 மார்க் அலாட் பண்ணுவாங்க. இதே கொஷினில் எதிரோட சாய்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ தட் இஸ் read the following poem and answer the questions given below. As we rush in the train, the trees and the houses go wheeling back. But the starry heavens above the plain come flying on our track. All the beautiful stars of the sky, the silver doves of the forest of night, over the dull earth alarm and fly. Okay, அதே கொஷின்ல இப்போ இதரோட சாய்ஸ்ல பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. That is, so read the following poem and answer the questions given below. First பாருங்க, as we rush in the train, the trees and the houses go wheeling back, but the starry heavens above the plain come flying on our track. All the beautiful stars of the sky, the silver doves of the forest of night, over the dull earth swarm and fly, companions of our flight. We will rush ever on without fear. Let the goal be far, the flight be fleet. For we carry the heavens with us dear, while the earth slips from our feet. Questions பாருங்க. First A question, what happens to the trees and houses when the train speeds? அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நாங்கள் நல்லா படித்து பார்த்துட்டு the trees and houses go wheeling back. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஸோ இந்த இடத்துல இருக்க பாருங்க, go wheeling back when the train speeds. Second question, how do the sky and the star move them? So the sky and the star came moving or flying on their track. ஸோ அதை நம்ம படிச்சிருக்கோம் இதில். ஸோ அந்த மாதிரி எழுதிருங்க. அடுத்தது, how are the stars and night described? The stars described as the silver doves, night as forest. ஸோ இந்த இதில் நம்ம படித்தோம் இல்லையா, ஸோ அதுதான். நெக்ஸ்ட், how does the poet deal with the heavens and earth during the journey? During the journey, the poet and his companions carry the heavens with them, while the earth slips or leaves from their feet அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நிச்சயமாக நீங்கள் நல்ல ஒரு மார்க் எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு டிப்ஸ்க்காக தான் இந்த வீடியோ. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ஷிஃபா டைரிஸ். 10th பப்ளிக் இங்கிலீஷ் 2023 இருக்கக்கூடிய கொஷின்ஸ்க்கு உண்டான கீ ஆன்சர்ஸை இப்போ பார்க்கலாம். இந்த வீடியோ எதுக்குன்னா, ஸோ நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்னா நம்ம எப்படி கீ ஆன்சர்ஸ்க்கு மார்க் அலாட்மெண்ட் சிஸ்டம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, நம்ம எக்ஸாம் எழுதின பின்னாடி நம்மளுக்கு எவ்வளோ தான் மார்க் வரும் அப்படின்ட்டு நம்ம போட்டு பார்த்துக்கலாம். ஸோ இது ஒரு ஐடியாலஜிக்காக தான் இந்த வீடியோ நான் பதிவிடுறேன். ஸோ மேலும் எக்ஸாம் எழுதும் பொழுதே ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம எக்ஸாம் எழுதலாம். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோ. பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் எல்லாமே 1 மார்க் தான். ஸோ பாருங்கள், ஸோ 14 1 மார்க்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ 14 into 1 14 மார்க்ஸு. ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், the young bird kept calling her mother plaintively. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, sadly. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின் பாருங்கள், மிஸ்டர் சான்யால் stood up with eye dilated and began to recite a poem by Tagore. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, widened. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்டு, the doors and drawers were yanked open. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, pulled. ஸோ அதுவும் கொடுத்தாச்சு. அடுத்து ஃபோர்த் கொஷின் பாருங்கள், இட்ஸ் என்ன சொல்கிறது, இட்ஸ் டமாக்கா கொஷின் தான். இது ஒரு ஜாக்பாட் தான். ஏன் ஜாக்பாட்னு சொல்கிறேன்னா இப்போ பாருங்கள், ஸோ ஐ ஃபார்கட் ஆல் அபவுட் மிஸ்டர் ஹேமல்ஸ் ரூலர் அண்ட் ஹவு கிராங்கி ஹி வாஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் பாருங்கள் எல்லாமே தான். அதனால தான் இட் இஸ் அ ஜாக்பாட் கொஷின். ஸோ ஏதோ ஒன்று எழுதிருந்தீங்கனாலுமே உங்களுக்கு ஒரு மார்க் கிடைக்கும். தட் இஸ் ஃபோர்த்துக்கு பாருங்கள், ஸோ அன்யூஷுவல், ஃபெமிலியர், அன்ஃபெமிலியர், ஸ்ட்ரேஞ்ச், எனி ஆப்ஷன் கேன் பி கிவன் அ மார்க் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு ஒரு மார்க் கன்ஃபார்ம். எழுதியிருந்தாலே அட்டன் பண்ணி ஏதோ ஒரு ஆப்ஷன் எடுத்து எழுதியிருந்தாலே மார்க்கு. ஸோ அதனால் மேக்ஸிமம் இந்த மாதிரி எந்த ஆப்ஷனும் இல்லாமல் விட்டுறாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கட்டாயமாக எழுதி அட்டன் பண்ணுங்கள்.
ஸோ அடுத்த தமாக்கா கொஷின், தட் இஸ் ஜாக்பாட் கொஷின் பாருங்கள். செகண்ட் ஜாக்பாட் உங்களுக்கு கிடைக்குது. அடுத்தது இந்த 4க்கு அப்புறம் 4லே நம்மளுக்கு எது எழுதினாலுமே நமக்கு ஒரு மார்க் கிடைச்சிரும். ரைட்டு தான். அடுத்தது இந்த 5வது பாருங்க. அதில் நீங்கள் எது எழுதினாலும் அதுக்கும் ஒரு மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. தட் இஸ் பாருங்க, ஏ கன்ஃபியூஷன். நான் அந்த கொஷின் படிச்சிடறேன் பாருங்க. ஐ ஹேட் கவுண்டட் ஆன் த commotion to get to my desk without being seen. ஸோ ஆக்சுவலாக இந்த இட்டாலிசைஸ்டு வேர்ட்ஸ்க்கு தான் நம்ம வந்து சினானிம்ஸ், அதாவது மீனிங் எழுதுவோம். ஸோ இதில் எல்லாமே ஆப்டானதாக இருக்கிறதுனால, ஸோ பாருங்கள், ஏ கன்ஃபியூஷன், பி டிஸ்டர்பன்ஸ், சி அன்ரெஸ்ட், டி காம்னஸ். இது எல்லாமே எனி ஆப்ஷன்ஸ் கேன் பி கிவன் அ மார்க் அப்படின்ட்டாங்க. ஸோ ஒரு மார்க் கிடைக்குது. அடுத்து 6th கொஸ்டின் பாருங்கள். வி விட்னஸ்ட் த பிரைட் லைட் ஃப்ரம் த சி. ஸோ இதில் வந்து இந்த பிரைட் அப்படிங்கிறது தான் இட்டாலிசைஸ்டு வேர்டு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ மார்க் ஷெல் பி கிவன் ஃபார் மியர் அட்டம்ப்ட்னு கொடுத்துட்டாங்க. ஸோ உண்மையாலுமே இது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் ஹேட்ரிக்கான கொஷின்ஸ் தான் இந்த கொஷின் பேப்பரை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த கொஷினில் எதை எழுதுனீங்கனாலும் உங்களுக்கு மார்க் ஒரு மார்க்கு. ஸோ அப்போ ஆப்வியஸ்லி நம்மளுக்கு 3 மார்க் அப்படியே வந்திருக்கும். ரைட். ஸோ அப்போ இதுலேயும் ஏதாவது ஒன்று அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க் கிடைக்கும். அடுத்து 7th கொஷின் பாருங்கள். சூஸ் த கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் ஃபார்முலா ஃப்ரம் த ஃபாலோயிங் அப்படின்ட்டாங்க. ஸோ ஏ ஃபார்முலே அப்படிங்கிறதும் பி ஃபார்முலாஸ் அப்படிங்கிறதுமே அதுக்கு ஆன்சராக கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ ஆர் கேன் பி கிவன் மார்க்ஸு. ஸோ ஏ அல்லது பி எது எழுதினாலும் ஒரு மார்க் கிடைக்கும். ஸோ இந்த காரணத்துக்காகத்தான் எந்த கொஷினும் லீவ் பண்ணிட்டு வராதிங்க. எல்லா கொஷினுமே மியார் அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அட்லீஸ்ட் அந்த வினா என்னையாச்சும் போட்டு வச்சுட்டு வாங்க. அப்போ நிச்சயமாக உங்களுக்கு அதுக்கு மார்க்கு கிடைக்கும். Question number 8. Form a derivative by adding the right suffix to the word fail. ஸோ இது சஃபிக்ஸ்னால் என்ன? ஸோ கொடுத்துருக்கக்கூடிய வேர்டுக்கு பின்னாடி கொண்டு போயிட்டு எதை சேர்த்துனா ஒரு மீனிங்ஃபுல் வேர்டு உருவாகும் அப்படின்ட்டு தானே. ஸோ இதில் கொடுத்துருக்கிறதுல ஆன்சர் ஆப்ஷன் பி யூஆர்இ சேர்த்து. ஸோ ஃபெயிலியர். ஸோ FAILURE அப்படின்ட்டு ஃபெயிலியர்னு இருக்கும். ஸோ அதுக்கு தான் ஸோ இங்கே ஒரு மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 9வது கேள்வி. சூஸ் த கரெக்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த அப்ரிவியேஷன் CD. CD மீன்ஸ் தெரியும். ஸோ காம்பேக்ட் டிஸ்க். ஸோ அதை எழுதிடுறதுனா ஒரு மார்க்கு. ஸோ 10th one. Complete the following sentence with the most appropriate phrasal verb given below. The mother instructed the maid to dash the child carefully. ஸோ லுக் ஆஃப்டர். சி ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அதுக்கு ஒரு மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. 11th question. Choose a suitable options to pair it with the word sun to form a compound word. ஸோ சன் கூட எதை சேர்த்துனா ஒரு காம்பவுண்ட் வேர்டு உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ சன் கிளாஸஸ். ஸோ சி ஆப்ஷன். நெக்ஸ்ட் 12th கொஷின். Fill in the blank with the most appropriate preposition given below. Keep the books dash the table. ஸோ ஆன் த டேபிள் தான் சொல்லுவோம். ஸோ ஆன்சர் ஆன் அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு மார்க் கிடைக்கும். கொஷின் நம்பர் 13 பாருங்கள். தட் இஸ் the complete the following sentence using the most appropriate tense form of the verb given below. My parents dash return. அதை யூஸ் பண்ணி நம்ம tense form பண்ணோம். From New York next month. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கும் பார்த்தீங்கன்னா 2 விதமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் will return, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர் returning. ஸோ ரெண்டுமே ஏ ஆர் பி கேன் பி given marks கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்போ ஏ ஆப்ஷன் will return, பி ஆப்ஷன் ஆர் returning. 14th question. Choose the most appropriate linker from the given 4 alternatives. As you work hard, you cannot secure good marks. So answer option C, unless. So unless போட்டிருந்தா ஒரு மார்க். Next part 2 section 1 பாருங்க. Answer any 3 of the following questions in sentences or 2 அப்படின்னு சொல்லி in a sentence or 2. அதாவது ஒரு சென்டென்ஸ்லேயே இல்லை 2 சென்டென்ஸ்லேயே ஆன்சர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. Question number 15. What made the young seagull go mad? ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஹங்கர் அல்லது சைட் ஆஃப் த ஃபுட் அல்லது ஃபிஷ், இது மூணில் எது எழுதியிருந்தாலும் 2 மார்க்ஸ். நெக்ஸ்ட் வாட் டஸ் INSV ஸ்டாண்ட் ஃபார்? ஸோ INSVனா என்னது? ஸோ இந்தியன் நேவல் ஷிப் வெசல், இப்படி எழுதுனீங்கன்னா 2 மார்க். அடுத்தது ஹவ் வாஸ் ஹோம்ஸ் அபவுட் ஏபிள் டு லுக் சிக்? ஸோ ஹோம்ஸ் அப்படிங்கிறது ஏபிள் டு லுக் சிக் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தட் இஸ் 3 days of fasting and some makeup அப்படின்னு எழுதுனா 2 மார்க்ஸ். Which month is called as Megha? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா January to February அல்லது January அல்லது February அல்லது மிடில் ஆஃப் வின்டர், இதில் எது எழுதியிருந்தாலுமே 2 மார்க்ஸ் கிடைக்கும். அடுத்து section 2. Read the following sets of poetic lines and answer any 3 of the question. Okay.
ஸோ எனி 3 கொஷின் நம்ம ஆன்சர் பண்ணணும். ஸோ ஈச் கேரிஸ் 2 மார்க்ஸ். ஸோ 19th கொஷின், மை ஹார்ட் வில் கீப் த கரேஜ் ஆஃப் த quest and hope the road's last turn will be the best. ஸோ ஃபர்ஸ்ட் ஏ கொஷின் பாருங்கள், வாட் கைண்ட் ஆஃப் quest does the poet seek here? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா கரேஜியஸ் quest அல்லது quest of courage அப்படின்னு சொல்லிட்டு எழுதுனா அதுக்கு ஒரு மார்க்கு. அண்ட் வாட் இஸ் த poet's hope அப்படிங்கிறதுக்கு, the poet hopes that the roads அல்லது லைஃப்ஸ் லாஸ்ட் டர்ன் வில் பி த பெஸ்ட் அப்படின்னு எழுதணும். ஸோ ரோட்ஸில் தான் லைஃப்ஸ்க்கு அப்புறம் லாஸ்ட் டர்ன் வில் பி த பெஸ்ட்னு எழுதணும்னா இதுக்கு ஒரு மார்க்கு. ஸோ 2 marks. 20th கொஷின், there is a family nobody likes to meet. They live, it is said, on complaining street. So A question, where does the family live? So it is a complaining street. So அதுக்கு ஒரு மார்க்கு. Why do you think the street is named as complain? The people in the street always complain or grumble about everything. அதனால தான் அதுக்கு அந்த மாதிரி பேர் வந்துச்சு அப்படின்னு. ஓகே ரைட். ஸோ இதுக்கு ஒரு மார்க்கு. ஸோ 2 marks. 21 கொஷின் பாருங்க, பட் we ants never borrow, we ants never lend. So first question, why do you think ants neither borrow nor lend? So ants work hard and save அல்லது plan for the future அப்படின்னு எழுதணும். ஸோ சேவ் போடுங்க அல்லது பிளான் போட்டு சேவ் ஃபார் த ஃபியூச்சர் அல்லது பிளான் ஃபார் த ஃபியூச்சர்னு எழுதுனீங்கன்னா ஒரு மார்க். ஹூ சேஸ் தீஸ் லைன்ஸ் டு ஹூம்? ஸோ த ant சேஸ் தீஸ் லைன்ஸ் டு கிரிக்கெட். ஸோ அதுதான் ஒரு மார்க்கு. ஸோ ரெண்டுக்குமே சேர்த்து 2 மார்க்கு. 22nd கொஷின் பாருங்க, தே டூ aware of sun and air and water. So are fed by peaceful harvests by wars long winters tarry. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏ கொஷின் பாருங்கள், வாட் இஸ் காமன் ஃபார் ஆல் ஆஃப் அஸ்? ஸோ சன், ஏர் அண்டு வாட்டர். இது எழுதுனாலே ஒரு மார்க்கு. நெக்ஸ்ட், ஹவு ஆர் வி ஆர் ஃபெட் பை பீஸ்ஃபுல் ஹார்வ்ஸ் அப்படின்னு போட்டோம்னா அதுக்கு ஒரு மார்க்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 2 marks அலாட் பண்ணுறாங்க. இப்போ செக்ஷன் 3, ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஷின் நம்பர் 23, ரீரைட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன் அதர் வாய்ஸ். That portrait was painted by my grandmother. ஸோ என்ன ஆன்சர் எழுதுவீங்க? my grandmother painted that portrait அப்படின்னு எழுதுனீங்க 2 மார்க்கு. 24th கொஷின், rewrite the sentence in reported speech. She asked her, when will you call me? ஸோ she asked her when, I அல்லது he அல்லது she அல்லது we they போட்டுட்டு would call her அப்படின்னு போட்டோம்னா அதுக்கு 2 marks. 25th கொஷின், punctuate the following sentence. Were you not a good student? I asked. So, were you not a good student? So, question mark போடணும். இங்கே என்னெல்லாம் போட்டிருக்க பாருங்க, apostrophe 2 பக்கம் question mark போட்டுட்டு I asked போட்டு full stop வைங்க. அப்போ 2 marks கிடைக்கும். Next, 26th question. Combine the following sentences into a simple sentence. Raghu is sick, but he attends the rehearsal. So, என்னெல்லாம் எழுதலாம் பாருங்க. So, நீங்கள் ஒரு டைம், in spite of his sickness, Raghu attends the rehearsal. அல்லது in spite of being sick, Raghav attends the rehearsal. அல்லது despite his sickness, Raghav attends the rehearsal. அல்லது despite being sick, Raghav attends the rehearsal. ஸோ ஏதோ ஒன்று எழுதுனீங்கன்னா ஸோ 2 மார்க் கிடைக்கும். 27th question, rearrange the words in the correct order to make. ஃபர்ஸ்ட் பாருங்க, as I healthy or you am as. இது அப்படியே மாற்றி எழுதுனீங்கன்னா I am as healthy as you are அப்படின்னு எழுதுனா 1. பி பாருங்க, ஸ்பீக்ஸ் ரூபின் பிசைட்ஸ் ஜெர்மன் இன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா 2. இதை எப்படி எழுதணும்? ஸோ பிசைட்ஸ் ஜெர்மன் ரூபின் ஸ்பீக்ஸ் 2 languages. அல்லது ரூபின் ஸ்பீக்ஸ் 2 languages பிசைட்ஸ் ஜெர்மன். அல்லது ரூபின் ஸ்பீக்ஸ் ஜெர்மன் பிசைட்ஸ் 2 languages. அல்லது பிசைட்ஸ் 2 languages ரூபின் ஸ்பீக்ஸ் ஜெர்மன். ஸோ எது எழுதுனாலும் சரி, இதில் ஏதோ ஒரு சென்டென்ஸ் எழுதியிருந்தாலே 1 மார்க் கிடைக்கும். செக்ஷன் 4, ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்க, இதுக்கு வந்து 2 மார்க். ஸோ 28th கொஷின், a stranger asks you to direct him to ராஜா ஸ்டோர், give instructions to help him. ஸோ ராஜா ஸ்டோருக்கு எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ யூ ஆர் ஹியர் நவ். ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் எப்படி போவீங்க அப்படின்ட்டு சொல்லணும். ரைட். ஸோ இதை நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்ஸில் மேக் பண்ணுங்கள். தட் இஸ் மார்க் ஷெல் பி கிவன் ஆன் மியர் அட்டெம்ப்ட். ஸோ எல்லாம் அட்டன் பண்ணியிருந்தாலே மார்க்கை கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், பார்ட் 3 செக்ஷன் 1ல் ஆன்சர் எனி 2 ஆஃப் த ஃபாலோயிங் இன் அ பேராகிராஃப் கொஷின் நம்ம எழுதணும். ஸோ ஒவ்வொன்றும் 5 மார்க்கு. ஸோ 29th கொஷின் பாருங்கள், கிவ் அ டீட்டெயில்ட் அக்கௌண்ட் ஆஃப் ஆல்
thoughts and questions in the narrator's mind while accompanying Aditya from the tea shop to Sanyal's house அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு இந்த மாதிரி டீட்டெயிலாக எழுதுங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்மால் இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் அதை டீட்டெயிலாக எழுத ஆரம்பிச்சுங்க. பாருங்கள், த நரேட்டர் accompanied his friend Aditya. They visited Aditya's village. After 29 years, visited Negan uncle tea shop, met Sasanka Sanyal, resided. ஸோ அதுக்கு எந்த மாதிரி எழுதுவீங்க பாருங்க. That is the narrator accompanied his friend Aditya. They visited Aditya's village. After 29 years, visited Negan's uncle tea shop, met Sasanka Sanyal, recited Panraksha, Tagore's poem. With dilated eyes, Aditya felt guilty. Narrator noticed a sudden change in Aditya's face. They visited ancestral house and went to the attic. At the searched medal, narrator confused and curious to know the truth. They visited Kabiraj's house. Aditya confessed Sanyal stealing his medal. Narrator waited till the end calmly, got answers for all his questions. இது எழுதுனா ஸோ 5 மார்க்ஸ். ஸோ நீங்கள் இதை வந்து கொஞ்சம் எலாபரேட்டாக எழுதுங்க. எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸ் கன்ஃபார்மாக கொடுத்துருவாங்க. இப்போ 30th கொஷின் பாருங்கள். தட் இஸ், ஹவு டிட் வாட்சன் ஹெல்ப் ஹிஸ் ஃப்ரெண்ட் டு அரெஸ்ட் த கிரிமினல்? ஸோ அதுக்கு எந்த மாதிரி ஆன்சர் பண்ணுவீங்க? ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். தட் இஸ், Watson, friend of Holmes, arrived, horrified to see Holmes' illness, wanted to treat him. Holmes did not allow. Holmes sent Watson to call Mr. Culverton Smith. Next, பார்த்தீங்கன்னா, Holmes instructed Watson to hide. Before Smith's arrival, Smith was behind Victor's murder. There was no evidence. Smith arrived and confessed his nephew Victor's murder. Smith turned up the gas light and Inspector Moran got signal, arrested Culverton Smith. Thus Watson helped Holmes. ஸோ இது கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் கொஞ்சம் நார்மலான நம்ம இங்கிலீஷில் கொஞ்சம் நெறிப்படுத்தி எழுதுனீங்கன்னா ஸோ 5 மார்க் கிடைக்கும். Question number 31. Describe the struggle underwent by the young seagull to overcome its fear of flying. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி எழுதுங்க. ஸோ the young seagull alone on the ledge, his siblings had flown away, looked down desperately, no food there. So now the eggshell parents encouraged him to fly. He was afraid, did not make an attempt. He screamed to get his mother's attention. She mocked at him. Mother bird showed a piece of fish. So, maddened by hunger, young seagull dived to grab the fish, fell downwards with a great amount of fear, started flying. Bird's family was happy, gave him dogfish as reward. ஸோ இந்த மாதிரி எழுதுனா ஸோ 5 மார்க்ஸ். ஸோ உங்கள் லாங்குவேஜில் நீங்கள் அப்படியே நல்லா எலபரேட்டாக எழுதுங்க உங்கள் ஸ்டைலில். Question number 32. Give an account of the last day of Mr. Hamel in school. ஸோ அதுக்கு எந்த மாதிரி ஆன்சர் பண்ணுவீங்க? ஸோ தட் இஸ் இங்கே இருக்கு பாருங்க. ஸோ orders from Berlin to teach German in schools in France. M. Hamel lived there 40 years. On his last day, M. Hamel, dressed in his beautiful green coat, villagers were sitting back benches. Hamel did not scold the boys for coming late, regretted for wasting time to water his flowers, went for fishing. M. Hamel said, French is the most beautiful, clearest language. For enslaved people, language is the key to their prison. Sat gazing outside, clock struck 12. M. Hamel, looking pale, was choked, wrote Viva la France on the board, dismissed the class with a gesture. ஸோ இதை கொஞ்சம் உங்கள் ஸ்டைல் எழுதினீங்கன்னா ஸோ கிராமர்லாம் யூஸ் பண்ணி எழுதினீங்கன்னா 5 மார்க்ஸ் கிடைக்கும். அடுத்து செக்ஷன் 2. அந்த செக்ஷன் 2ல் பாருங்கள், ஆன்சர் எனி 2 ஆஃப் த ஃபாலோயிங். ஓகே, ஸோ 33 கொஷின் பாருங்கள். கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் த ஆட்டிடியூட் ஆஃப் த ant and the cricket அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் பாருங்கள். ஆக்சுவலாக செக்ஷன் 2 எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸோ இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும். தட் இஸ் ஸோ ஃபுல் மார்க்ஸ் கேன் பி அவார்டட் ஃபார் paragraph with any relevant answers without mistakes அப்படி இருந்தா. ஸோ ஃபார் 33 and 34. ஸோ பார்த்தீங்கன்னா ஈச் கேரிங் 5 marks. ஓகே ரைட். 33 இதுக்கு இப்போ படித்ததுக்கு உண்டானது, அதாவது
ஸோ டிஃப்ரென்ஸ் அது கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ அதுதான் இது. The poet describes the ant was wise, hardworking, save food for future. அதாவது வின்டருக்கு தேவையான ஃபுட்டை சேவ் பண்ணி வைக்கும். Never borrow, never lend. The cricket was so lazy, enjoyed the beauty of nature, sang happily, did not worry about the future. He did not save food, found no food in winter. The ant, well planned, wanted to teach a lesson to the cricket, refused to lend the cricket, foolish, careless, suffered in winter, felt bad for not saving any food. ஸோ இதை நீங்கள் நல்ல உங்களுடைய நடையில் எழுதுனீங்கன்னா ஸோ 5 மார்க் உங்களுக்கு கிடைக்கும். Question number 34. What are the positive aspects mentioned in the poem Life? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே இருக்கு பாருங்க. The poet wants happy life, willing to do something, moving towards his goals, patiently with a determination, does not want to worry about past and future, should not worry about the paths rough or smooth, have faith in life, life will bring good things in the end. ஸோ இந்த மாதிரிலாம் எழுதுனா 5 மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. Question number 35. Read the following stanza and answer the question given below. The weather is always too hot or cold. Summer and winter are like this cold. Nothing goes right with the folks you meet down on the gloomy, complaining street. So, first question பாருங்க. Pick out the rhyming words from the given stanza. So, என்ன கேட்குறாங்க rhyming words. So, rhyming words நமக்கு என்ன தெரியுது? That is gold is cold. So, இதுதான் coldனா scold. அடுத்தது வந்து meetனா street. ஸோ அதை கரெக்டாக எழுதிட்டாலே அதுக்கு 2 மார்க்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா give the rhyme scheme for the given stanza. rhyme scheme என்ன இருக்குது பாருங்க. That is AABB அப்படிங்கிற rhyme scheme இருக்குது. நெக்ஸ்ட் identify the figure of speech employed in the first line of the given stanza. ஸோ என்ன figure of speech இருக்குது? That is first lineல that is contrast அப்படிங்கிற figure of speech. அடுத்து pick out the alliterating words in the second line. ஸோ செகண்ட் லைனில் alliterating words என்ன இருக்குது? ஸோ summer scold அப்படின்ட்டு நம்ம எழுதணும். ஓகே இந்த மாதிரிலாம் எழுதுனா ஸோ அதுக்கான அலாட்மெண்ட் பாருங்கள். ஸோ 2 மார்க்ஸ் 1 1 1 அப்படின்ட்டு ஸோ மொத்தம் 5 மார்க்ஸ். அடுத்தது என்ன எடுத்துக்காங்க பாருங்கள். 36th கொஷின். ஸோ paraphrase the following stanza. She is a lioness, don't mess with her. She will not spare you if you are prankster. Don't ever try to saw her pride, her self-respect. She knows how to thaw you, saw you, so beware அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேராஃப்ரைஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் கரெக்டான டைட்டில் கொடுங்க. அடுத்தது பேராஃப்ரைஸ் பண்ணி பேராஃப்ரைஸ் ஆஃப் பொய்டிக் லைன்ஸ் எழுதுனீங்கன்னா அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு 3 மார்க்கு, கன்க்ளூஷனுக்கு 1 மார்க்கு. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்த செக்ஷன் 3ல ஸோ 37th கொஷின் பாருங்கள். ஆன்சர் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங்கில் ஃபஸ்ட்டு பாருங்கள். ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன் கோஹரண்ட் ஆர்டர். ஸோ ஷஃபிள் ஆகி கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் வரிசை கிரமமாக அமைக்கணும். ரைட் ஃபர்ஸ்ட் பாருங்க. The mother dropped the small twigs as markers on the way to help her son return. Once in shining, a cruel ruler declared that all old people must be put to death. Filled with dread, he hid his mother in his home. A farmer decided to leave his old mother on top of a mountain. The son made up his mind to take back his mother home. So இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா வரிசை எப்படி அமைப்பீங்க? That is, once in shining, a cruel ruler declared that all old people must be put to death. இதுக்கு first step, so first 1 mark. Next பார்த்தீங்கன்னா a farmer decided to leave his old mother on top of a mountain. அடுத்தது பார்த்தீங்கன்னா the mother dropped the small twigs as makers on the way to help her son return. The son made up his mind to take back his mother's home. So filled with dread, he hid his mother in his home அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிங்கன்னா ஸோ மொத்தமாக இதுதான் பார்த்தீங்கன்னா வரிசையாக நம்ம ஸோ அந்த கதை மாதிரி வருது இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம எழுதிடலாம். ஸோ ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு மார்க்கு. ஸோ டோட்டலாக 5 மார்க்கு. அடுத்தது 38th கொஷின். ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஷின் தட் ஃபாலோஸ். ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த டோட்டலாக இருக்கக்கூடிய பேராகிராஃபை நீங்கள் ஒரு டைம் நல்லா படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். So many years ago, China was in the middle of a great war. The emperor said that one man from each Chinese family must leave his family to join the army. Mulan, a teenage girl who lived in a faraway village of China, heard the news when she was outside washing clothes. Mulan ran into the house. Her father was sitting on a chair, carving a piece of wood. Father, she said, did you hear what the emperor says each family must do? Yes, said her old father. I heard about it in town.
Well, I may as well as go back, pack up. So he put down his carving, stood up, and walked very slowly to his room. So, first question paranga, what did the emperor say? So, one man from each Chinese family must leave his family to join the army. Next, who was Mulan? So, a teenage girl who lived in a faraway village of China. So, when did she hear the news? When she was outside washing clothes. What was her father doing? Her father was sitting on a chair carving a piece of wood. Where was her father when he heard the news? He heard it when he was in the town. So இந்த மாதிரி நம்ம எழுதணும்னா so one each carries a 1 mark, so totally 5 marks we will get. ஸோ இந்த பேராகிராஃப் எப்படி படிச்சாலும் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு சம் ஆஃப் த ஸோ நல்லா அப்படி என்னதான் படிச்சாலும் எனக்கு புரியல அப்படிங்கிற குழந்தைங்க முடிஞ்சா நீங்க ஒவ்வொரு கொஷின்ஸ்க்குமே அப்படியே நீங்க டோட்டலா இது எல்லாத்தையுமே அப்படியே எடுத்து எழுதி வச்சிருங்க. சப்போஸ் உங்களுக்கு மார்க் போடுறதா இருந்தா போடுவாங்க. செக்ஷன் 4 பாருங்க. ஆன்சர் எனி 4 ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ ஈச் கேரிஸ் 5 மார்க்ஸ். ஃபர்ஸ்ட் பாருங்க 39. Prepare an attractive advertisement using the hints given below. So mobile galaxy, smartphones, accessories, SIM cards, recharge, free power banks on mobile purchase. Number 1 Tollgate, Trichy அப்படின்னு கொடுத்துறாங்க. ஸோ இதுலேயே எல்லா க்ளூ பாயிண்ட்ஸுமே நம்மக்கிட்ட இருக்கு. ஜஸ்ட் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கு பிடித்தமான ஒரு பகுதி தான். ஸோ இதில் நீங்கள் அழகாக ஒரு டிசைன் அவுட்லைன்லாம் போட்டு நீட்டாக பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், அவுட்லைனுக்கு ஒரு மார்க்கு, டைட்டிலுக்கு ஒன்று, பிக்சருக்கு ஒரு மார்க்கு, கேப்ஷன்ஸ்க்கு ஒரு மார்க்கு, அட்ரஸ்க்கு ஒரு மார்க்கு. ஸோ டோட்டலாக 5 மார்க்ஸ். அடுத்து 40th கொஷின். Write a letter to the editor of a leading newspaper suggesting measures to upgrade the standard about the bad influence of TV channels. ஸோ இது என்னது டிவி சேனல்ஸோடைய பேட் இன்ஃப்ளூயன்ஸ் பற்றி நீங்கள் வந்து ஒரு லீடிங் நியூஸ் பேப்பருக்கு ஸோ சஜஷன் ஒரு என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அப்கிரேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சஜஷன் கொடுக்குற மாதிரி ஒரு லெட்டர் எழுதணும். ஸோ பாருங்கள், ஃப்ரம் டு அதுக்கு ஒரு மார்க்கு, டேட் அண்ட் சலுட்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கு, பாடி ஆஃப் த லெட்டருக்கு 2 மார்க்ஸ், சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் சூப்பர்ஸ்கிரிப்ஷன்ஸ்க்கு ஒரு மார்க்கு. ஸோ நெக்ஸ்ட் 41th கொஷின். யூ ஆர் த கோஆர்டினேட்டர் ஆஃப் த சயின்ஸ் forum of your school. An event had been organized on account of National Science Day for the members of the forum. Now, write a report on the observance of National Science Day at your school. ஸோ நீங்கள் அந்த சயின்ஸ் ஃபோரம் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து அதாவது சயின்ஸ் டே, நேஷ்னல் சயின்ஸ் டேக்காக ஒரு ரிப்போர்ட்டை நீங்கள் வந்து ரெடி பண்ணணும் அப்படிங்கிறாங்க, ரிப்போர்ட் ரைட்டிங். ஸோ பாருங்கள், ஸோ டைட்டில் அதுக்கு ஒரு மார்க்கு, டேட் அண்டு ரைட்டர்ஸ் நேமுக்கு ஒன்று, அடுத்து கண்டென்ட்டுக்கு 3 மார்க்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 42nd கொஸ்டின் பாருங்கள். லுக் அட் த ஃபாலோயிங் பிக்சர் அண்ட் எக்ஸ்பிரஸ் யுவர் வியூஸ் ஆன் இட் இன் அ பேராகிராஃப் ஆஃப் 5 சென்டென்சஸ்னு கொடுத்துருக்காங்களா. சரி, ஸோ இதுதான் அந்த பிக்சர்ஸு. ஸோ அந்த பிக்சர் பார்த்தோன்னே உங்களுக்கு என்னெல்லாம் தோணுது அப்படிங்கிறத நீங்கள் ஸோ எனி 5 relevant sentence வித்தவுட் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ 5 மார்க்ஸ் யூ வில் பி அவார்டட். ஓகே. Question number 43. Make notes or write a summary of the following passage. So anyone make notes அல்லது summary அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, our blood consists of 3 types of blood cells: red blood cells, white blood cells and platelets. The red blood cells are small, thin and disc shaped. They are composed of an iron containing component called hemoglobin. When blood passes through the lungs, each hemoglobin molecule picks up 4 oxygen molecules and supplies them to the body tissues. Red blood cells also transport the carbon dioxide from the tissues to the lungs. The lungs throw out this gas when we exhale. The white blood cells are big and few compared to red cells, numbering only 1 for every 700 red cells. They are body's defenders, the soldiers that fight bacteria and other enemies. One kind of instance destroys dead cells. Other kinds produce antibodies against viruses. So some other consume and digest bacteria. ஸோ இதை நீங்கள் பார்த்துட்டு ஸோ நீங்கள் வந்து நோட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு டைட்டில் கொடுத்துருங்க. அடுத்து வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் வித் ஆல் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு வித் ஆர் வித்தவுட் ஹைஃபன் போட்டு கூட ஸோ சப் ஹெட்டிங் வித் பாயிண்ட்ஸ் எழுதுனீங்கன்னா ஸோ இதுக்கு 4 மார்க்கு, டைட்டிலுக்கு 1 மார்க்கு. அல்லது ஸோ சம்மரியில் பார்த்தீங்கன்னா ஸோ டைட்டிலுக்கு 1 மார்க்கு, ரஃப் டிராஃப்ட் அது ரஃப் காப்பி அதுக்கு 2 மார்க்ஸு, அடுத்து ஃபேர் காப்பி அதுக்கு 2 மார்க்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படி எழுதணும்னா அதை பார்த்து எழுதிருங்க. Question number 44. Identify the errors in the following sentence and rewrite them correctly. ஸோ என்னென்ன எரர்ஸ் இருக்குது அதை எப்படி நீங்கள் வந்து ரீரைட் பண்ணி அதை வந்து கரெக்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏ
many students has turned up for their seminar. ஸோ என்ன எழுதணும், மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் அப்படின்னு மாற்றணும். இந்த ஹேஸை தூக்கிட்டு ஹாவ் போட்டு டர்ன்ட் அப் ஃபார் த செமினார் அப்படின்னு போடுங்க. இதுக்கு ஒரு மார்க்கு. ஒன் ஆஃப் த பாய்ஸ் ஆர் மிஸ்ஸிங். ஸோ ஒன் ஆஃப் த பாய்ஸ் ஈஸ் மிஸ்ஸிங்னு மாற்றுங்க. ஸோ ஆர் எடுத்துகிட்டு ஈஸ் போடுங்க. ஐ பாட் அ புக் திஸ் மார்னிங். ஸோ ஐ பாட் அ புக் திஸ் மார்னிங். ஸோ அப்போ ஐ பாட் ஆன் எடுத்துட்டு ஏ போட்டுருங்க. நெக்ஸ்ட், ஸ்ரீனா அவாய்ட்ஸ் டு ஈட் ஃப்ரூட்ஸ். ஸோ ஸ்ரீனா அவாய்ட்ஸ் ஈட்டிங் ஃப்ரூட்ஸ். டு ஈட் எடுத்துட்டு ஈட்டிங் அப்படின்னு போடுங்க. த டீர் ரன்ஸ் ஃபாஸ்ட்லி. த டீர் ரன்ஸ் ஃபாஸ்ட். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா மொத்தமாக 5 மார்க் இருக்குது. அடுத்து செக்ஷன் 5. ஸோ கோட் ஃப்ரம் மெமரி போயம் பாருங்கள். ஸோ வி வேர் டேக்கன் ஃப்ரம் அதில் இருந்துட்டு ஸோ ஆயில் இஸ் ஆல் வி ஆஸ்க். ஸோ அது வரைக்கும் எழுதுனா 5 மார்க் கிடைக்கும். ஸோ 45th கொஷின் அதை பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் எப்படி மெமரி போயம் எழுதுவீங்க, தட் இஸ் இங்கே பாருங்கள். ஸோ கோட் ஃப்ரம் மெமரி. ஸோ வி வேர் டேக்கன் ஃப்ரம் த ஓர் பெட் அண்ட் த மைன். We were melted in the furnace and the pit. We were cast and wrought and hammered to design. We were cut and filled and tooled and gauged to fit. Some water, coal and oil is all we ask. ஸோ இப்படி எழுதினாலே 5 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். ஸோ 46th கொஷின். Write a paragraph about 150 words by developing the following hints. So Uncle Philip, so cunning, living alone, interest, collecting stones, deathbed, calls, Tom, soul, hair, ஸோ ஹேண்ட்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் கொடுத்துருக்கிறத கொஞ்சம் டெவலப் பண்ணி எழுதணும், அவ்வளோதான். ஸோ அது சப்ளிமெண்ட்ரி உங்களுக்கு தெரியும். ஸோ தட் இஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஆர்பிக்கு பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி சம்மரி ஆஃப் த ஸ்டோரி. ஸோ எனி ஒன் எழுதுனீங்கனாலே ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டைட்டில் ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க, அதுக்கு 1 மார்க்கு. ஸோ ஓன் சம்மரி வித்தவுட் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா 6 மார்க்ஸ். மாரல் அதை பற்றின நீதி எழுதுனீங்கன்னா அதுக்கு 1 மார்க்கு. ஸோ இதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எதிராக இங்கே இதுக்கு ஹாலண்ட் டைக்ஸட் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கும் அதே போல தான் எழுதணும் அப்படிங்கிறாங்க. 47th கொஷின். ரீட் த ஃபாலோயிங் பேராகிராஃப் அண்ட் ஆன்சர் த கொஷின் கிவன் பிலோ கொடுத்துருக்காங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா the term junk food means food that do not do good to the body's health in any way. It is less nutritional and harmful to the body systems. Most of junk foods contain high level of saturated fats, sugar, salts and bad cholesterol, which are toxic to the health. They lack dietary fiber, so easily get involved in causing constipation and other digestive disorders. Junk food has gained so much popularity because of the nice taste and easy to cook method. There are many ready-made junk foods available in the market, packed in poly bags. Most of the people are dependent on such ready-made foods because of their busy schedule, or they do not know to cook food at home. The consumption of junk food all over the world is increasing day by day, which is not good for the future. People of all age groups like to eat junk food, and they generally choose to eat whenever they enjoy special time with a family like birthday party, marriage anniversary, etc. They easily become used to taking soft drinks, wafers, chips, noodles, burgers, pizza, french fries, Chinese dishes and other varieties of fast food available in the market fall under the category of junk food. ஸோ இப்போ கொஷின்ஸை ஸோ நல்லா படித்து பார்த்துக்கோங்க. ஒரு டைமுக்கு 2 டைமு. இப்போ இந்த ஜங்க் ஃபுட்டை பற்றி தான் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஃபுல்லாக படித்து பார்த்துக்கோங்க. இப்போ அதுக்கான கொஷினுக்கு ஆன்சர் பண்ண ஆரம்பிங்க. ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த டேர்ம் ஜங்க் ஃபுட்? ஸோ அதுக்கான ஆன்சர் ஸோ இங்கே இருக்குது பாருங்கள். தட் இஸ் ஃபுட்ஸ் தட் டு நாட் டூ குட் டு த பாடிஸ் ஹெல்த் இன் எனி வே அப்படின்னு எழுதினாலே 2 மார்க்கு. ஓகே, இப்போ அடுத்த கொஷின். ஸோ செகண்ட் கொஷின் பாருங்கள். வாட் இஸ் ஜங்க் ஃபுட் கண்டைன்? ஸோ அதுக்கு என்ன ஆன்சர் வரும்? தட் இஸ் ஹை லெவல் ஆஃப் சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ், சுகர், சால்ட்ஸ் அண்ட் பேட் கொலஸ்ட்ரால் எழுதுனா அதுக்கு 2 மார்க்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ தேர்ட் கொஷின் பாருங்க. வென் டு பீப்புள் ப்ரிஃபர் ஜங்க் ஃபுட்? ஸோ அதுக்கான ஆன்சர் ஸோ whenever they enjoy a special time with a family like a birthday party, marriage anniversary, etc. ஸோ அது எழுதுனா 2 மார்க்ஸ். அடுத்தது லிஸ்ட் சம் ஆஃப் த ஜங்க் ஃபுட் யூ லைக். ஸோ இது உங்களுடைய ஆப்ஷன் தான், நீங்கள் என்ன வேணால் எழுதலாம். ஸோ உங்களுக்கு என்ன ஜங்க் ஃபுட் தெரியுமோ அதெல்லாம் நீங்கள் எழுதலாம். ஸோ இங்கே மெயினாக அவங்களே கொடுத்தது வேஃபர்ஸ், சிப்ஸ், நூடுல்ஸ், பர்கர், எக்ஸெட்ரா ஆர் எனி ரெலவெண்ட் ஆன்சர். அதான் அவங்களே கொடுத்துறாங்க. எனி ரெலவெண்ட் ஆன்சர்னால் இவங்க ப்ரிஃபரபிளில் ஜங்க் ஃபுட் எது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதுனீங்கனாலும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா 2 மார்க். ஸோ டோட்டலி 8 மார்க்ஸ் தே வில் ப்ரொவைட். சில ஸ்டூடெண்ட்ஸு இது ஒவ்வொன்றுக்குமே ஆன்சர் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா
ஸோ ஒவ்வொரு கொஷினுக்குமே இது ஃபுல்லாகவே அப்படியே எழுதி வைங்க. மேபி அதுக்கு மார்க் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருந்தால் ப்ரொவைட் பண்ணுவாங்க. தட்ஸ் ஆல். இப்போ எதிராக ஒரு கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, ரீட் த ஃபாலோயிங் போயம் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின் கிவன் பிலோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்போ படிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். தட் இஸ் a bird came down the walk. He did not know I saw. He bit an angleworm in halves and ate the fellow raw. And then he drank a dew from a convenient grass and then hopped sideways to the wall. To let a beetle pass, he glanced with rapid eyes that hurried all abroad. They looked like frightened beasts, I thought. He stared his velvet head. ஸோ இதை ஃபுல்லாக ஒரு டைமுக்கு 2 டைம் நல்லா படிச்சுக்கோங்க. படிச்சிட்டிங்கன்னா இந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், வாட் இட் த poet see? ஸோ poet என்ன பார்த்தாங்க அப்படின்றாங்க. ஸோ தட் இஸ் இங்கே இருக்குது பாருங்கள், the poet saw a bird. ஸோ அந்த மாதிரி எழுதிட்டாலே 2 மார்க்ஸ். அடுத்த கொஷின் என்ன? ஸோ how did the bird eat the worm? சரி, அதுக்கு என்ன ஆன்சர் பாருங்கள், the bird. ஸோ the bird bit the worm in halves and ate it raw அப்படின்னு எழுதுனா 2 மார்க்ஸ். அடுத்த கொஷின் பாருங்கள், ஸோ டிட் த பேர்ட் ட்ரிங்க் வாட்டர் ஹவ்? ஸோ எப்படி குடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு கொஷினுக்கு. ஸோ எஸ், ஹி ட்ராங்க் அ டியூ ஃப்ரம் அ கன்வீனியன்ட் கிராஸ். ஸோ பனித்துளியாக குடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருங்க. அதுக்கு 2 மார்க்கு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ வாட் ஆர் த ஐஸ் கம்பேர்ட் டு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதனுடைய கண்கள் எதோட கம்பேர் பண்ணுறாங்க? த ஐஸ் ஆர் கம்பேர்ட் டு த ஃப்ரைட் அண்ட் பீட்ஸ் அப்படின்னு போட்டிங்க. 2 மார்க்ஸ். ஸோ ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸோ இதில் இருக்கக்கூடிய மார்க்கிங் ஸ்கீமை பார்த்துக்கோங்க. ஸோ எப்படி ஆன்சர் பண்ணுறங்கிற ஒரு ஐடியா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எழுதுங்க, நல்ல மார்க் 100 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்க. வெல்கம் டு ஷிஃபா டைரிஸ் 10th பப்ளிக் இங்கிலீஷ் 2024. அந்த கொஷின் பேப்பர் இருக்கு இல்லையா இங்கிலீஷ்து, அதனுடைய கீ ஆன்சர் அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம் வித் மார்க்கிங் ஸ்கீமோட. ஸோ ஒவ்வொரு கொஷினுக்கும் எப்படி மார்க்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர்ஸ் பண்ணவும், நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ணது சரிதானா அப்படின்னு சொல்லிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கவும், ப்ளஸ் இவ்வளோ ஸ்கோர் வரும் அப்படிங்கிறது முன்கூட்டியே தெரிஞ்சுக்கவும், இது எல்லா பர்பஸ்க்காகவும் தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இதை ஒரு டைம் பார்த்துட்டு போயிட்டு நீங்கள் எக்ஸாம் எல்லாம் அட்டன் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நல்ல மார்க் வாங்குவீங்க. ஸோ பார்ட் 1 பாருங்கள், 1 மார்க்கு. இது டேரெக்டாக 1 மார்க் தான் ஆன்சர் கிடைக்கும். ஆன்சர் கரெக்டாக இருந்துச்சுன்னா 1 மார்க் கிடைக்கும், அது தெரியும் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், we have to be active and need to anticipate what could be there ahead. ஸோ இட்டாலிசைஸ்டு வேர்ட்ஸ்க்கு தான் நம்ம ஸ்னானம்ஸ் பார்க்கணும். ஸோ ஆன்டிசிபேட் இதுக்கான ஸ்னானம் 4C, ஏ ஆப்ஷன் 4C. அடுத்தது செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், தே கேன் கண்ட்ரோல் அ கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் வித் ஐ கேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்? ஸோ டி ஸ்டேர் அப்படின்ட்டு. ஸோ எங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 மார்க்கு. நெக்ஸ்ட் தேர்ட் பாருங்கள், த லேடி சீம்ஸ் ஹிஸ்டெரிக்கல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹிஸ்டரிக்கல் அப்படின்னா ஸோ இட் இஸ் அ எமோஷ்னல் அப்படின்னு சொல்லிட்டு போடணும். நெக்ஸ்ட் சூஸ் அப்ரோப்ரியேட் ஆன்டனிம்ஸ் ஃபார் த இட்டாலிசைஸ்டு வேர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்டனிம்ஸ்னால் ஆப்போசிட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபோர்த் ஒன், த சன் வாஸ் நவ் அசெண்டிங் த ஸ்கை அப்படிங்கிறாங்க. அசெண்டிங்க்கு ஆப்போசிட் இட்ஸ் அ டிசெண்டிங். ஸோ ஆப்ஷன் டி டிசெண்டிங். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள், த ஸ்பாயில்ட் சைல்ட் ஆஃப் அஃப்ளூவெண்ட் பேரண்ட்ஸ். ஸோ இங்கே அஃப்ளூவெண்ட் அப்படிங்கிறதுக்கு ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா புவர் அப்படின்ட்டு ஸோ ஆப்போசிட் வேர்ட் கொடுக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள் சிக்ஸ்த் கொஸ்டின், த ஹோல் ஸ்கூல் சீம்டு டு ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னு. ஸோ ஸ்ட்ரேஞ்ச் அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட் யூஷுவல். ஸோ இதுதான் இதனுடைய ஆன்சர். ஸோ கொஸ்டின் நம்பர் 7 பாருங்கள், தட் இஸ் என்ன ஆன்சர் வருது பாருங்கள், சூஸ் த கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் எஸ்கிமோ ஃப்ரம் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்கிமோக்கு எது ப்ளூரல் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே பாருங்கள், பி ஆப்ஷன் எஸ்கிமோஸும் எழுதலாம், ஆர் டி ஆப்ஷன் எஸ்கிமோவும் எழுதலாம். ஸோ ரெண்டுமே ஆன்சர் தான். ஸோ ஆப்ஷன் பாருங்கள், பி ஆப்ஷன் எஸ்கிமோஸ் அண்ட் டி ஆப்ஷன் எஸ்கிமோ ரெண்டுமே ஆன்சர் தான். ஸோ கொஸ்டின் நம்பர் 8 பாருங்கள், தட் இஸ் ஃபார்ம் அ டெரிவேட்டிவ் பை ஆடிங் த ரைட் சஃபிக்ஸ் டு த வேர்ட் சைல்டு. ஸோ சைல்டுக்கு சஃபிக்ஸ்னால் சைல்டுக்கு அப்புறம் இந்த வேர்டை கீழே இருக்கக்கூடிய அந்த வேர்டை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஸோ நான் ஒரு மீனிங்ஃபுல் வேர்ட் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. தட் இஸ் சைல்ட்ஹுட். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் சைல்ட்ஹுட். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஒரு மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட் 9th ஒன், சூஸ் த கரெக்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த அப்ரிவியேஷன் ஏஏசி. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸோ ஆகுமெண்டேட்டிவ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் கம்யூனிகேஷன் அப்படின்ட்டு. ஸோ ஏஏசினா அதுதான் எக்ஸ்பான்ஷன். நெக்ஸ்ட் 10th கொஸ்டின், கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் வித் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஃப்ரேசல் வேர்ப் கிவன் பிலோ. ஐ நெவர் டேஸ் இன் த ஜிம். ஸோ என்னது ஒர்க் அவுட். ஸோ ஐ நெவர் ஒர்க் அவுட் இன் த ஜிம். ஸோ 11th கொஸ்டின், சூஸ் த சூட்டபிள் ஆப்ஷன் டு பேர் இட் வித் த வேர்ட் வாட்ச் டு ஃபார்ம் அ காம்பவுண்ட் வேர்ட். ஸோ வாட்ச் கூட மேன் சேர்த்துனீங்கன்னா ஸோ வாட்ச் மேன் அப்படின்னு சொல்லிட்டு உருவாகும்.
ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு மார்க்கு. 12th question, fill in the blanks with the most appropriate proportion given below. The young seagull was alone dash his ledge. ஸோ ஆன் ஹிஸ் லெட்ஜுன்னு போடணும். ஸோ அப்படி போட்டால் ஒரு மார்க்கு. ஸோ அடுத்தது 13th question பாருங்கள். ஸோ கம்ப்ளீட் the following sentence with using the most appropriate tense form of the verb given below. See what dash attend அப்படிங்கிற வேர்பை யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை ஃபில் பண்ணணும். மியூசிக் கிளாஸஸ் ரெகுலர்லி, ஸோ அட்டென்ட்ஸ் அப்படின்னு போடணும். அல்லது, ஸோ இன்னொரு ஆன்சரும் இதுக்கு இருக்குது பாருங்கள், அது அட்டென்ட்ஸ் இருக்குது. அடுத்தது ஆரில் பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் அட்டெண்டட், ஸோ பி ஆப்ஷன் அட்டெண்டடும் போடலாம். ஸோ எனி ஒன் ஆப்ஷன் போட்டாலுமே நமக்கு ஒரு மார்க் இருக்குது. நெக்ஸ்ட் 14th கொஷின் பாருங்கள். சூஸ் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் லிங்கர் ஃப்ரம் த கிவன் 4 alternatives அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கால் மீ டேஸ் யூ நீட் மணி. ஓகே, இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, இன் கேஸ். ஸோ கால் மீ இன் கேஸ் யூ நீட் மணி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்ட் 2 பார்க்கலாம். பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 1ல் என்ன கொடுத்துருக்காங்க, ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோயிங் கொஷின் இன் த சென்டென்ஸ் ஒரு 2 அப்படிங்கிற, அதாவது ஒரு வார்த்தை ஒரு சென்டென்ஸ்லையோ ஒரு வாக்கியத்துலையோ இல்லை இரு வாக்கியத்துலையோ அமைங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் 15th பாருங்கள். ஸோ வாட் woke up the mother. ஸோ இதுக்கான ஆன்சர் பாருங்கள். ஸோ ஸ்லாமிங் ஆஃப் த டோர்ஸ். ஸோ இதுக்கு 2 மார்க்கு. நெக்ஸ்ட்டு விச் டிவைசஸ் ஆர் கண்ட்ரோல்ட் யூஸிங் ஏசிடி ஐவி அப்படின்ட்டு கண்ட்ரோலர், அதாவது ஆக்ட் 4 கண்ட்ரோலர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டிவி, ப்ளூரே அண்ட் மியூசிக் பிளேயர்ஸ். ஸோ இது எழுதுனா 2 மார்க்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு 17th கொஷின். why did Holmes want Smith to treat him. ஸோ knowledge of the disease, அல்லது only one in London can cure, அல்லது want to trap Smith, அல்லது to confess the murder. ஸோ இதில் எது எழுதியிருந்தாலுமே 2 மார்க்கு. அடுத்தது 18th கொஷின். what was Frank sorry for. ஸோ marks shall be given on mere attempt. ஸோ இது ஓரளவுக்கு அட்டன் பண்ணியிருந்தாலே ஸோ 2 மார்க்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நம்பரை போட்டு ஸோ ஏதாவது ஒன்று எழுதி வச்சுருந்தீங்கனாலே நிச்சயமாக இதுக்கு மார்க் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் 2 பாருங்கள். ஸோ ரீட் த ஃபாலோயிங் செட்ஸ் ஆஃப் poetic lines and answer any 3 of the following கொடுத்துருக்காங்க. ஸோ 19th கொஷின் பாருங்கள். there is a family nobody likes to meet, they live, it is said, on complaining street. ஸோ இங்கே ஏ கொஷின் பாருங்கள். where does the family live. ஸோ இங்கே வந்து கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டில் தான் இருந்தாங்க அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் பி, why do you think the street is named as complaining street. ஸோ கம்ப்ளைனிங் ஆர் கிரம்பிளிங் ஏதோ ஒன்று எழுதிட்டு about everything அப்படின்னு எழுதினீங்கன்னா அதுக்கு ஒரு மார்க்கு. நெக்ஸ்ட் 20th கொஷின். at last by starvation and famine made bold, all dripping with wet and all trembling with cold. ஸோ இதில் ஏ கொஷின் பாருங்கள். what made the cricket bold. ஸோ என்னது அதுக்கான ஆன்சர் starvation and famine. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பி, why did the cricket drip and tremble. ஸோ என்னென்னலாம் எழுதலாம்னா வெட்டு அல்லது கோல்டு அல்லது ஸ்னோவி வெதர் அல்லது வின்டர் அல்லது நோ ஷெல்டர் எது எழுதியிருந்தாலும் அதுக்கு ஒரு மார்க்கு. ஸோ 2 மார்க்கு. நெக்ஸ்ட் 21st கொஷின் பாருங்கள். ஸோ let the way wind up the hill or down, oh a rough or smooth, the journey will be joy. ஸோ ஏ கொஷின் பாருங்கள். how is the way of life. ஸோ இதுக்கான ஆன்சர் up the hill or down அல்லது rough or smooth. இது எழுதுனா ஒரு மார்க்கு. how should be the journey of life. ஸோ ஜாய் அல்லது ஜாய்ஃபுல் அல்லது ஹாப்பின்னு எழுதுனா ஒரு மார்க்கு. நெக்ஸ்ட் 22nd கொஷின். and now if you will set us to our task, we will serve you 4 and 20 hours a day. அதாவது we will serve you 4 and 20 hours a day. ஓகே, இதில் ஃபஸ்ட்டு ஏ கொஷின் பாருங்கள். who does the pronoun you refers to here. ஸோ அங்கே யாருக்கு ரெஃபர் பண்ணது, ஹியூமன் பீயிங்ஸ் அல்லது பீப்புள் அப்படின்னு எழுதுனா ஒரு மார்க்கு. whose task is referred to as our task here. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மெஷின்ஸ் டாஸ்க்கு. ஸோ அது இல்லைனாலும் ஒரு மார்க்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 3. ஸோ செக்ஷன் 3ல பார்த்தீங்கன்னா ஸோ ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ 23 கொஷின் பாருங்கள். ரீரைட் த சென்டென்சஸ் இன் ரிப்போர்ட்டட் ஸ்பீச். he said I have bought 5 apples from the shop. அதுக்கு பார்த்தீங்கன்னா he said that he had bought 5 apples from the shop. இப்படி எழுதுனா 2 மார்க்ஸ். அடுத்து பாருங்கள். ரீரைட் த 24th கொஷின். டு ரீரைட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன் அதர் வாய்ஸ். ஸோ பாருங்கள். have you invited Raman to the party. ஸோ இது டைரக்ட் வாய்ஸில் இருக்கா. ஸோ நீங்கள் இன்டைரக்ட் வாய்ஸில் நீங்கள் போடணும். எப்படி பண்ணுவீங்க, has Raman been invited to the party by you, அல்லது ஸோ has Raman been invited by you to the party. ஸோ இது ரெண்டில் எது எழுதினாலும் 2 மார்க்ஸ். 25th கொஷின். punctuate the following sentence.
Do you know the symptoms? Asked Smith. ஸோ என்ன எழுதுவீங்க? ஸோ அப்போஸ்ட்ரோஃபேஸில் ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ டிஓ டூ அப்படிங்கிறத டி கேபிட்டல் லெட்டர் போட்டுக்கோங்க. ஸோ டு யூ நோ த சிம்டம்ஸ் கொஷின் மார்க் போட்டு அப்போஸ்ட்ரோஃபியை க்ளோஸ் பண்ணிட்டு ஆஸ்கர் ஸ்மித் அப்படின்னு போட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க. ஸோ என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க? 2 பக்கம் அப்போஸ்ட்ரோஃபி, ஒரு கொஷின் மார்க் அண்ட் ஒரு டாட்டு. ஸோ இதெல்லாம் போட்டிங்கன்னா ஸோ 2 மார்க்ஸ். நெக்ஸ்ட் 26th கொஷின். ஸோ சேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் இன்டு எ சிம்பிள் சென்டென்ஸ். He followed what I suggested. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா he followed my suggestion அவ்வளோதான். அல்லது suggestions அப்படின்னு எழுதினாலுமே 2 மார்க்ஸ். 27 கொஷின். Rearrange the words in the correct order to make meaningful sentences. ஸோ ஏ பாருங்க, had made he fight his first. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா he had made his first flight. நெக்ஸ்ட் பி பாருங்க, heard from tent her this Mulan inside. ஸோ இது பார்த்தீங்கன்னா Mulan heard this from inside her tent. சாரி, this from inside her tent அப்படின்னு போட்டிங்கன்னா ஸோ 1 மார்க்கு. அடுத்து செக்ஷன் 4 பாருங்க, தட் இஸ் 28th கொஷின் பாருங்க. ஸோ ஆன்சர் த ஃபாலோயிங். என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட், a stranger asked you to direct him to the school. ஸோ guide him to reach his destination. சரி, நீங்கள் எங்கே இருக்கீங்க? ஸோ you are here. ஸோ இங்கே இருக்கீங்க, இங்கே வந்துட்டு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஸ்கூலுக்கு போகிறதுக்கு எப்படி நீங்கள் வந்து ஸோ வழி சொல்லுவீங்க அப்படிங்கிறத நீங்கள் டேர்ன் லெஃப்ட், டேர்ன் ரைட் அப்படின்னு போட்டு ஸோ இங்கே பஸ் ஸ்டாப் அதெல்லாம் தாண்டி போகிறத பற்றி எழுதுனீங்கன்னா ஸோ எனி ரிலவெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மே பி கிவன் ஃபுல் மார்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு மார்க் பார்த்தீங்கன்னா 2 கொடுப்பாங்க. ஸோ பார்ட் 3ல செக்ஷன் 1 பாருங்கள். ஸோ ஆன்சர் எனி 2 ஆஃப் த ஃபாலோயிங் என்ன பேராகிராஃப். பேராகிராஃபில் எழுதுங்க சொல்கிறாங்க. எனி 2 தான். ஸோ 29th கொஷின். நரேட் த எக்ஸ்டென்சிவ் சர்ச் ஆப்ரேஷன்ஸ் மேட் பை த போலீஸ்மேன் இன் த ஹவுஸ். ஸோ அதுக்கு என்னென்னலாம் எழுதலாம் பார்த்தீங்கன்னா, த நரேட்டர்ஸ் ஃபேமிலி heard the sound. They sought help from Mr. Bordwell, and the police arrived, broke the front glass door, pulled drawers and furniture, so ransacked the floor and tore the clothes, messed up everything, reached the attic. Grandfather mistook them for deserters. Next, grabbed their gun, shot at them. The police left the house empty-handed at last. So இந்த மாதிரி இதில் நீங்கள் பாயிண்ட்ஸ் எழுதணும். ஸோ ஃபுல் மார்க் கேன் பி அவாய்டட் ஃபார் பேராகிராஃப்ஸ் வித்தவுட் மிஸ்டேக்ஸ் யூஸிங் த ஹிண்ட்ஸ் வித் எனி ரிலவெண்ட் ஆன்சர்ஸ். ஸோ ரிலவெண்ட் ஆன்சர்ஸ் வச்சுட்டு நீங்கள் பேராகிராஃப் வித்தவுட் மிஸ்டேக் எழுதினீங்கனாலே உங்களுக்கு 5 மார்க் தந்துடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் 30th கொஷின் பாருங்கள். டெக்னாலஜி இஸ் அ பூன் டு த டிசேபிள்டு, ஜஸ்டிஃபை. ஸோ இதுக்குண்டான ஆன்சர் பாருங்கள். தட் இஸ் ஓவர் கமிங் டிசபிலிட்டி வித் ஹெல்ப் ஆஃப் டெக்னாலஜி பை அலிஷா அண்ட் டேவிட். அலிஷா சஃபர்ஸ் செரிப்ரல் பால்சி, use of dragon dictate. Next பார்த்தீங்கன்னா David suffers with a athetoid cerebral palsy. Use the Liberator communication device LCD. Moving computer screen with eye gaze. Kim, assistive technologist, making the disabled independent. Use of technical gadgets. So Bluetooth, PC, Mac, Act for controller. Act for controller போட்டு ECO2 அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா ஸோ அது இல்லாமல் இந்தியன் இன்வென்ஷன்ஸ் அப்படின்னு போட்டு ஸோ லீச்சல்ஸ் ஷூஸ், ப்ளீ வாட்சஸ், IGEST ஸோ இந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃபுல் மார்க்ஸ் கேன் பி அவார்டட் ஃபார் பேராகிராஃப்ஸ் வித்தவுட் மிஸ்டேக்ஸ் யூஸிங் த ஹிண்ட்ஸ் வித் எனி ரிலவெண்ட் ஆன்சர்ஸ். ஸோ இந்த இதெல்லாம் எழுதி நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் ஃபுல் மார்க்ஸ் வந்து எப்படி தருவாங்கன்னா ஸோ பேராகிராஃபாக நீங்கள் எழுதியிருக்கணும். ஸோ வித்தவுட் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. அப்புறம் ஹிண்ட்ஸ் வந்து ரிலவெண்ட் ஹிண்ட்ஸ் யூஸ் பண்ணி எழுதிருந்தீங்கனாலே உங்களுக்கு 5 மார்க்ஸ் கொடுக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? கொஷின் 31 பாருங்க. கிவ் அ பிரீஃப் கேரக்டர் ஸ்கெட்ச் ஆஃப் சசாங்கா சன்யால். அதுக்கு பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் எழுதலாம்? பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட், குட் மெமரி பவர், அக்யூட் சென்ஸ் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட், led a cursed life, partially crazy nature, not materialistic, forgiving nature, longing for recognition. So paragraph incorporating any 5 characteristic traits of Sasanga Sanyal relating the situation mentioned in the lesson without mistakes can be given full marks. ஸோ லெசனில் கொடுத்துருக்கிறத பற்றி கரெக்டாக ஓரளவுக்கு அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக் பண்புகள், அதாவது அவங்களுடைய பண்புகள் எல்லாம் எழுதி ஸோ நீங்கள் கிளியராக அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ 5 மார்க்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 32nd கொஷின் பாருங்கள். ஹைலைட்ஸ் த ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல் விமன் இந்தியன் நேவி க்ரூ எக்ஸ்பெடிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் இதோ இங்கே இருக்குது பாருங்கள்.
ஸோ இந்த ஆன்சர் அப்படியே எழுதுங்க. ஸோ தட் இஸ் கவர்மெண்ட்ஸ் பாலிசி. உமன் எம்பவர்மெண்ட், நாரி சக்தி. அடுத்து மேக் இன் இந்தியா. ஸோ நவிகா சாகர் பரிக்ரமா. அடுத்து ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் INSV, என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி அக்யூரேட் வெதர் ஃபோர்காஸ்ட், மானிட்டரிங் மெரைன் பொல்யூஷன். அடுத்து உமன் க்ரூ எப்படி, 6 women ஷார்ட் லிஸ்டட், லிட்டில் சர்வைவல் ஸ்கில்ஸ். அடுத்து ட்ரைனிங் INWTC 3 years. அதுக்கப்புறம் வாயேஜ் பிளான் எப்படி இருக்கும், ஸோ 5 legs 4 ports 254 days. அடுத்தது started on 10th September 2017 from Goa, ended on 21st May 2018 at Goa. அடுத்தது டீம் ஒர்க் பார்த்தீங்கன்னா collaborate work, ultimately honesty. So full marks can be awarded for paragraphs without mistakes using the hints within any relevant answers. So any relevant answers வச்சு without mistakes இருந்து பேராகிராஃபாக எழுதிருந்தீங்கன்னா ஸோ யூ வில் பி அவார்டட் ஃபார் 5 marks. அடுத்து கொஸ்டின் நம்பர், அதாவது செக்ஷன் 2 பாருங்கள். ஸோ ஆன்சர் எனி 2 ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ 5 marks கேரி. ஸோ ஒவ்வொருக்கும் 5 mark கொடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ 2 பேருக்கு 5 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க 33 கொஸ்டின் பாருங்கள். வாட் ஆப்டிமிஸ்டிக் ஆட்டிடியூட் ஷுட் த ரீடர்ஸ் possess அக்கார்டிங் டு த போயம் த கிராம்பிள் ஃபேமிலி. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ ஆப்டிமிஸ்டிக் ஆட்டிடியூட் மென்ஷன்ட் இன் த போயம் என்னென்னலாம் இருக்குது. Being satisfied, accepting the life as it is, facing problem in a positive way, treating joy and sadness equally, accepting the reality, never complaining, walk with a smile, see good in everything, being trustworthy. So paragraph incorporating any 5 optimistic attitudes in the poem mentioned by the poet without mistakes can be given full marks. So poemல இருக்கக்கூடிய ஸோ அந்த கருத்துக்கள் எல்லாம் அப்படியே ஒரு ஆப்டிமிஸ்டிக் ஆட்டிடியூட்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு, நேர்மறை எண்ணங்கள்லாம் எப்படி இருக்குது, அந்த மனப்பான்மை எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம எழுதணும்னாலே ஸோ நம்மளுக்கு அப்படியே வந்து 5 mark கொடுத்துருவாங்க. கொஸ்டின் நம்பர் 34. ஸோ கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் த ஆட்டிடியூட் ஆஃப் த ant அண்ட் த கிரிக்கெட். ஸோ ants attitude, cricket's attitude. ant attitude என்ன இருக்கு, ஸோ decent, it's a silly behavior. அதே இது spends time on saving food, spends time on singing. Neither a borrower nor a lender. Borrower. Wise, it is a foolish. Hardworking, இது lazy. Good planner, it's a worst planner. Next, miserly ant, spendthrift. அடுத்து dignified, shameless. So paragraph incorporating any 5 contrast attitudes of the ant and the cricket without mistakes can be given full marks. Suppose paragraph எழுதினீங்கனாலும் ஸோ அந்த கான்ட்ராக்ட் ஆட்டிடியூட்ஸ் ரெண்டுக்குமே இருக்கக்கூடிய வித்தியாசமான ஆட்டிடியூட்ஸ் மனப்பான்மைகளை நீங்கள் கரெக்டாக எழுதிருந்தீங்கன்னா அதுக்கு 5 marks அவார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So 35th question, read the following stanza and answer the question given below. Beside the house sits a tree, it never grows leaves, not in the winter, spring, summer or fall. It just sits there, never getting small or ever growing tall. ஸோ இது வந்து அந்த போயமுடைய ஸ்டான்ஸாக கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த கிவன் ஸ்டான்ஸா. ஸோ என்ன இதில் வந்து ரைமிங் வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபால், டால். ஸோ இந்த லாஸ்ட்டில் இருக்கு இல்லையா அதுதான். ஸோ அதுக்கு 2 mark. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிவ் த ரைம் ஸ்கீம் ஃபார் த கிவன் ஸ்டான்ஸா அப்படிங்கிறாங்க. ஸோ ABCC அதுதான் இதுக்கான ரைம் ஸ்கீம். நெக்ஸ்ட் ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்குறாங்க. எம்ப்ளாய்ட் இன் த ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் த கிவன் ஸ்டான்ஸா. ஃபர்ஸ்ட் லைனில் ஸோ ஃபர்ஸ்ட் லைனில் என்ன இருக்குன்னா பர்சானிஃபிகேஷன் இருக்குது. நெக்ஸ்ட் பிக் அவுட் த அலிட்ரேட்டிங் வேர்ட்ஸ் இன் த தேர்ட் லைன். ஸோ தேர்ட் லைனில் ஸோ அலிட்ரேட்டிங் வேர்ட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இட்ஸ் ஸ்ப்ரிங், சம்மர் அப்படின்னு எழுதினீங்கன்னா 1 mark. ஸோ இதுக்கு 2 mark, இதுக்கு 1, இதுக்கு 1, இதுக்கு 1. ஸோ மொத்தம் 5 mark கிடைக்கும். ஸோ கொஸ்டின் நம்பர் 36 பாருங்கள். பேராஃப்ரைஸ் த ஃபாலோயிங் ஸ்டான்ஸா. பேராஃப்ரைஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ரிமெம்பர் நோ men and or stranger, no men or strange, no countries foreign. Beneath all uniforms a single body breathes. Like ours, the land our brothers walk upon is earth like this in which we all shall lie அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன ஆஸ் யூஷுவல் டைட்டில் எழுதுனா 1 mark, பேராஃப்ரைசிங் ஆஃப் poetic lines பண்ணோன்னா 3 marks, கன்க்ளூஷன் முடிவு எழுதுனோன்னா ஸோ 1 mark. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் செக்ஷன் 3ல் ஸோ ஆன்சர் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங். 37 பாருங்கள், ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் இன் கோஹரண்ட் ஆர்டர் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், முலன் வென்ட் இன் டு ஹர் ரூம் அண்ட் கட் ஹேர் லாங் ஹேர் அப்படின்ட்டாங்க. அடுத்தது in the army, Mulan proved to be a brave soldier. அடுத்து Mulan, a teenage girl who lived in a faraway village of China. So China அது heard the news அப்படின்னு வரும். The emperor said that one man from each Chinese family must
ஸோ என்ன சொல்கிறாங்க, மஸ்ட் அங்கே வந்து ஜாயின் த ஆர்மி அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஷி கிளைம்ட் ஆன் த ஹார்ஸ் அண்ட் ஜாயின் த ஆர்மி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே ரைட், இதோடைய நம்ம வரிசை கிரமமாக அடுக்குனா எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் பாருங்க, the emperor said that one man from each Chinese family must join the army. Next, Mulan, a teenage girl who lived in a faraway village of China, heard the news. Third, Mulan went into her room and cut her long hair. அடுத்து, she climbed on a horse and joined the army. அடுத்தது, in the army, Mulan proved to be a brave soldier. ஸோ இந்த மாதிரி அஞ்சு லைன் வந்து கரெக்டாக ஒன் பேக் ஒன்று, அது அசெண்டிங் ஆர்டர் அப்படின்போம் இல்லையா? ஸோ வரிசை கிரமமாக அமைச்சிருந்தோம்னா ஸோ அதுக்கு வந்து மார்க் கொடுக்கலாம். ஸோ 5 மார்க் கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ கொஷின் நம்பர் 38 பாருங்க. ஸோ தட் read the following passage and answer the following questions அப்படின்னு கொடுத்துருக்காங்க. One afternoon in the early fall, when Peter was 8 years old, his mother called him from his play. Come, Peter, she said, I want you to go across the dike and take these cakes to your friend, the blind man. If you go quickly and do not stop to play, you will be home again before dark. The little boy was glad to go on such an errand and started off with a light heart. He stayed with the poor blind man a little while to tell him about his walk along the dike and about the sun and the flowers and the ships far out at sea. Then he remembered his mother's wish that he should return back before dark and bidding his friend goodbye. He set out for home அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது நல்லா ஒரு டைமுக்கு 2 டைம் நல்லா படிச்சுக்கோங்க, வாசிச்சுக்கோங்க. வாசிச்சுட்டு கீழே இருக்கக்கூடிய கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், வாட் டிட் பீட்டர் மதர் வாண்ட் ஹிம் டு டூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன எழுதணும்? தட் இஸ் பீட்டர்ஸ் மதர் வாண்டட் ஹிம் டு கோ அக்ராஸ் த டைக் அண்ட் டு டேக் தோஸ் கேக்ஸ் டு ஹிஸ் பிளைண்ட் ஃப்ரெண்ட். ஸோ இப்படி எழுதினீங்கன்னா 1 மார்க். நெக்ஸ்ட், ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். ஸோ வாட் வாஸ் ஹர் அட்வைஸ்? ஸோ அதுக்கு என்ன ஆன்சர் பாருங்கள். தட் இஸ், so his mother advised him to go quickly, not to stop to play and return home before dark அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு 1 மார்க். நெக்ஸ்ட், ஸோ அடுத்த தேர்ட் கொஸ்டின் பாருங்க, why was the little boy glad? ஸோ ஏன் சந்தோஷமா இருந்தாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ பாருங்க, the little boy was glad to go on such an errand of meeting his blind friend அப்படின்னு எழுதுனீங்கன்னா 1 மார்க். நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ அடுத்த கொஷின், வாட் டிட் த லிட்டில் பாய் டெல் ஹிஸ் ஃப்ரெண்ட்? ஸோ என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா, த லிட்டில் பாய் டோல் ஹிஸ் ஃப்ரெண்ட் அபவுட் ஹிஸ் வாக் அலாங் த டைக், த சன், த ஃப்ளவர்ஸ் அண்ட் த ஷிப்ஸ் ஃபேர் அவுட் அட் சி அப்படின்னு எழுதணும்னா அதுக்கு 1 மார்க்கு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட்டு, வாட் டிட் த லிட்டில் பாய் ரிமெம்பர்? ஸோ அதுக்கு என்ன ஆன்சரு? த லிட்டில் பாய் ரிமெம்பர்ட் ஹிஸ் மதர்ஸ் விஷ் தட் ஹி ஷுட் ரிட்டன் பிஃபோர் டார்க்கு அப்படின்னு போட்டிங்கன்னா அதுக்கு 1 மார்க். ஸோ இந்த மாதிரி அந்த பேராகிராஃபில் இருக்கிறத நீங்கள் அப்படியே நீங்கள் எழுதுனா போதும், அவ்வளோதான். பட் இந்த அப்படி தெரியல அப்படின்னா, ஸோ இது படித்து எனக்கு புரியலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும் என்னென்னா, ஸோ இந்த இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஷின்ஸ்க்குமே நீங்கள் அந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே எடுத்து எழுதிடுங்க. இதுக்கு 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 எல்லாத்துக்குமே அப்படியே ஃபுல்லாக எழுதிட்டிங்கன்னா, சப்போஸ் அவங்க கன்சிடர் பண்ணாங்கன்னா போடலாம். அடுத்து செக்ஷன் 4 பாருங்கள், ஆன்சர் எனி 4 ஆஃப் த ஃபாலோயிங். 39th கொஷின், so prepare an attractive advertisement using the hints given below. So tasty and hygienic, homemade taste, 200 varieties to select, purely vegetarian. So அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ காம்போ ஸ்பெஷல் காம்போ ஆஃபர்ஸ் அவைலபிள், ஐஸ்கிரீம் அண்ட் ஃப்ரூட் ஜூஸஸ், ஸோ மணி வில்லாஸ், எம்ஜி ரோட், மதுரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 39th கொஷின் பாருங்கள், அட்வர்டைஸ்மெண்ட்டு. ஸோ ரொம்ப பிடித்த பகுதி உங்களுக்கு. ஸோ நீங்கள் நல்லா உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி அண்ட் நீங்கள் நல்லா பெயிண்ட் பண்ணுறது, அதாவது பெயிண்ட் மீன்ஸ் ட்ராயிங் பண்ணுறத நீங்கள் நல்லா ஷோ பண்ணுறதுக்கான பகுதி இது. ஸோ பார்த்தீங்கன்னா அவுட்லைன் 1 மார்க்கு, டைட்டிலுக்கு 1 மார்க்கு, பிக்சருக்கு 1 மார்க்கு, கேப்ஷனுக்கு 1 மார்க்கு, அடுத்தது அட்ரஸ்க்கு 1 மார்க்கு. எல்லா ஹிண்ட்ஸுமே இங்கே இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்படியே இதை வந்து எழுதிடுங்க. ஸோ இது ஃபுல் 5 மார்க்ஸ் அடிச்சிடலாம். நெக்ஸ்ட் 40th கொஷின், யூ ஆர் கோமதி, a resident of a colony adjacent to the Kaveri river. ஸோ டெய்லி யூ see. ஸோ இங்கே கொஞ்சம் அப்படியே ஹைடாக இருக்குது, நான் காட்டுறேன் பாருங்கள். So now it's okay. So மறுபடியும் படிக்கிறேன் பாருங்க. That is, you are Gomathi, a resident of a colony adjacent to a Kaveri river. Daily you see many people throwing waste into it, spoiling the pure water. Write a letter to your newspaper showing your concern about it and also voicing your worry அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது காவிரி ஆற்றுல ஸோ அவங்க கழிவுகளை கொட்டுறதை பற்றி
நீங்கள் நியூஸ் பேப்பருக்கு லெட்டர் ஒன்று எழுதுறீங்க. ஸோ உங்களுடைய அந்த வேதனையை நீங்கள் அவங்களுக்கு தெரிவிக்கிறீங்க. அந்த மாதிரி எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்கள், லெட்டர் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் ஃப்ரம் டூ போட்டுக்கோங்க. அதுக்கு ஒரு மார்க்கு, டேட்டு சலுட்டேஷனுக்கு ஒரு ஒன்று, அடுத்தது பாடி ஆஃப் த லெட்டருக்கு 2 மார்க்கு, சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு 1 மார்க்கு. அடுத்து பாருங்கள் 41th கொஷின். யூ ஆர் நிகில் ஆர் நிகிதா ஸ்கூல் பீப்புள். அதாவது நீங்கள் நிகில் இல்லைனா நிகிதா, நீங்கள் வந்து ஒரு ஸ்கூல் பீப்புள் லீடர். ஸோ நீங்கள் எஸ்பிஎல்லாக இருக்கீங்க ஆஃப் ஜிஹெச்எஸ்எஸ் திருச்சி. ப்ரிப்பேர் நோட்டீஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் த your school inviting the grandparents of the students to celebrate World Elders Day in your school auditorium on 20th of next month. அப்போ உங்கள் ஸ்கூலில் ஸோ கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாமே கலந்துக்கக்கூடிய வேர்ல்டு எல்டர்ஸ் டே வேர்ல்டு எல்டர்ஸ் டே அப்படிங்கிற அந்த 20th, அதாவது அடுத்த மாதம் 20ஆம் தேதி நடைபெறக்கூடிய இந்த வேர்ல்டு எல்டர்ஸ் டேக்கு ஸோ கிராண்ட் பேரண்ட்ஸை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், ஸோ இன்வைட் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு நோட்டீஸை ப்ரிப்பேர் பண்ணணும். சரி, அப்போ பாருங்கள், அதுக்கு நேம் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் அண்ட் ப்ரோக்ராம்க்கு 1 மார்க்கு, டேட் அண்ட் வென்யூ 1 மார்க்கு, கண்டென்ட் ஓகே அதுக்கு அதுக்கு 2 மார்க்கு, நேம் ஆஃப் அண்ட் டெசிக்னேஷனுக்கு 1 மார்க்கு. ஸோ இந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் 42nd கொஷின். லுக் அட் த ஃபாலோயிங் ஃபீச்சர்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஸ் யுவர் வியூஸ் on it in a paragraph of 5 sentences. ஸோ இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எனி 5 relevant sentences without mistakes இருந்தாலே ஸோ 5 மார்க்ஸ். ஸோ அந்த அதில் இருக்கக்கூடிய ஃபிகர் பார்த்துட்டு நீங்கள் அதை பற்றி நீங்கள் எழுதலாம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 43. மேக் நோட்ஸு அல்லது ஆர் ரைட் அ சம்மரி ஆஃப் த ஃபாலோயிங் பேசேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாக நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ ஒரு டைமுக்கு ஒரு 2 டைம் 3 டைம் படிச்சிட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ நோட்ஸ் அப்படின்ட்டு இப்போ நீங்கள் நோட் மேக்கிங் பண்ணுறீங்கன்னா ஸோ நான் என்ன பண்ணணும், ஸோ டைட்டில் கட்டாயமாக போடணும், அதுக்கு 1 மார்க்கு. அண்ட் வேர்ட்ஸ் ஃப்ரேசஸ் வித் ஆல் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு வித் ஆர் வித்தவுட் ஹைஃபன், ஸோ சப் ஹெட்டிங்ஸ் வித் பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதியிருந்தீங்கன்னா ஸோ நிச்சயமாக 4 மார்க்கு. ஸோ டோட்டலாக 5 மார்க்ஸ். அல்லது சம்மரி எழுதுகிறோம் அப்படின்ட்டு ஸோ இதுக்கு உண்டான ஒரு டைட்டில் கொடுத்துருங்க, 1 மார்க்கு. ரஃப் காப்பிக்கு 2 மார்க்கு. அடுத்து ஃபேர் காப்பி. பேஸ்ட் ஆன் த ரஃப் காப்பி, ஃபேர் காப்பி ஷுட் ஹவ் பீன் ப்ரிப்பேர்ட் வித்தவுட் கிராமட்டிக்கல் அண்ட் ஸோ சின்டாக்டிக்கல் எரர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த எரர்ஸும் இல்லாமல் நம்ம கரெக்டாக எழுதணும்னா ஃபுல் 5 மார்க்ஸ் தே வில் பி அவார்டு. ஸோ அவ்வளோதான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 44. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ 44 கொஷினில் ஸோ ஐடென்டிஃபை த எரர்ஸ் இந்த ஃபாலோயிங் சென்டென்சஸ் அண்ட் ரீரைட் தம் கரெக்ட்லி. ஸோ என்ன எரர்ஸ் இருக்குது அதை வந்து கரெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எர்த் கோஸ் ஸோ ரவுண்ட் த சன். ஸோ என்ன எழுதணும், த எர்த்துன்னு தான் எழுதணும், எர்த்துன்னு போடக்கூடாது. ஸோ த எர்த் கோஸ் ரவுண்ட் த சன். ஸோ இதுக்கு 1 மார்க்கு. ஸோ இட் poured outside now. ஸோ இட் இஸ் pouring outside now அப்படின்னு எழுதணும். ஸோ poured எடுத்துகிட்டு is pouringனு எழுதணும். I can be 15 next April. ஸோ என்ன எழுதணும், I will அல்லது shall be 15 next Aprilனு எழுதணும். Her cousins as well as she is hardworking. ஸோ என்ன எழுதணும், her cousins as well as she are hardworking. is எடுத்துகிட்டு are போடுங்க. As we were late, so we apologized. ஸோ as we were late, we apologized. அவ்வளோதான். as போடும்போது ஸோ தேவையில்லை, அதான் சொல்லியிருக்காங்க. we were late, so we apologizedன்னு கூட போடலாம். ஸோ இதில் எதோ ஒன்று போட்டாலுமே 1 மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட் செக்ஷன் 5 பாருங்கள். ஸோ மெமரி போயம் தான் 45th கொஷின். ஸோ நாட் மார்னிங் ஃபார் 2 வித் சியர் வரைக்கும் எழுதணும். ஸோ இந்த டைம் அதுக்குமே லைன் பை லைன் அவங்க அலாட்மெண்ட்டே கொடுத்துட்டாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ நாட் மார்னிங் ஃபார் திங்ஸ் தட் டிஸப்பியருக்கு 1 மார்க்கு. இன் த டிம் பாஸ்ட் நாட் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர், இதுக்கு 1 மார்க்கு. ஃப்ரம் வாட் த ஃபியூச்சர் வெயில்ஸ் பட் வித் அ ஹோல் அப்படின்னு எழுதுனா 1 மார்க்கு. அண்ட் ஹாப்பி ஹார்ட் தட் பேஸ் இட்ஸ் டோல் அப்படின்னு எழுதுனா 1 மார்க்கு. டு யூத் அண்ட் ஏஜ் அண்ட் ட்ராவல்ஸ் ஆன் வித் சேர்னு எழுதுனா 1 மார்க்கு. ஸோ டோட்டலாக 5 மார்க்ஸ் கொடுக்க சொல்லிட்டாங்க. அடுத்து பார்ட் 4 பொறுத்த வரைக்கும் 46th கொஷின் வந்து ரைட் அ பேராகிராஃப் அபவுட் 150 வேர்ட்ஸ் பை டெவலப்பிங் த ஃபாலோயிங் ஹின்ஸை. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஹின்ஸை நீங்கள் டெவலப் பண்ணி நீங்கள் அப்படியே நீங்கள் எழுதுனீங்களே போதும். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏக்கும் சரி ஐதர் ஆர் சாய்ஸில் பி அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ 2க்கும் பார்த்தீங்கன்னா ஸோ 8 மார்க்ஸ். ஏதோ ஒன்று எழுதுனா போதும், நம்மளுக்கு 8 மார்க்ஸ் கொடுப்பாங்க. இங்கே கொடுத்துருக்கிறத நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எலாபரேட் பண்ணி ஸோ கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் வித்தவுட் கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் யூ ஜஸ்ட் ரைட் இட், அவ்வளோதான். எழுதிட்டாலே நம்மளுக்கு 8 மார்க்ஸ் கிடைச்சிரும். ஸோ இங்கே மார்க்கிங் ஸ்கீம் பாருங்கள், தட் இஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 46ல பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி சம்மரி ஆஃப் தி ஸ்டோரி எப்படி எழுதுவீங்க, டைட்டில் எழுதியிருந்தால் 1 மார்க்கு. ஓன் சம்மரி வித்தவுட் மிஸ்டேக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 6 மார்க்கு. அடுத்து மாரல், ஸோ என்ன நீதி சொல்ல போகிறோம் அப்படிங்கிறதுக்கு 1 மார்க்கு. அதே 46B இது இருக்கு இல்லையா, ப்ராஸ்பரோ அண்ட் மிராண்டா, அதை பற்றின ஒரு டைட்டில் எழுதியிருந்தோன்னா
1 மார்க்கு அண்ட் ஓன் சம்மரி வித்தவுட் மிஸ்டேக்ஸ்க்கு 6 மார்க்ஸு மாரலுக்கு பார்த்தீங்கன்னா 1 மார்க்கு ஈவன் வித்தவுட் மென்ஷனிங் த நேம் Alonso, the paragraph written without mistakes can be awarded full marks. So, இப்படி இருந்தாலும் full mark கொடுக்க சொல்லியிருக்காங்க. So, 47th questionல read the following paragraph and answer the questions given below. So, books are the greatest treasures of mankind. The habit of reading them is a source of pleasure. He who is in the habit of reading books should buy books for himself. He should start collecting the books from his youth. The books collected and arranged properly in a room not only decorates the room but also makes the presence of their authors felt. Books contain eternal truths and are better friends than those of flesh and blood, as they not only entertain but also guide us. ஸோ கொஷின்ஸ் பாருங்க. ஸோ இது ஒரு டைமுக்கு 2 டைம் நல்லா படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு இந்த கொஷினை ஆன்சர் பண்ணுங்க. வாட் ஆர் த ட்ரெஷர்ஸ் அண்ட் வாட் கிவ்ஸ் ப்ளஷர்? ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே பாருங்க. ஸோ என்ன எழுதணும்? புக்ஸ் ஆர் த கிரேட்டஸ்ட் ட்ரெஷர் ஆஃப் மேன்கைண்ட், த ஹேபிட் ஆஃப் ரீடிங் தம் கிவ்ஸ் அஸ் சோர்ஸ் ஆஃப் ப்ளஷர் அப்படின்னு எழுதுனா 2 மார்க்ஸ். அடுத்தது செகண்ட் கொஷின் பாருங்க. வென் ஷுட் ஒன் ஸ்டார்ட் கலெக்டிங் புக்ஸ்? எப்பத்துலேருந்து? ஸோ இதை படித்து பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிருக்கும். தட் இஸ் ஸோ ஃப்ரம் த யூத். அப்போ ஒன் ஷுட் ஸ்டார்ட் கலெக்டிங் புக்ஸ் ஃப்ரம் யூத். ஓகே, ஸோ இதுக்கு 2 மார்க்ஸு. நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ தேர்ட் கொஷின், வாட் டு புக்ஸ் கண்டெயின் இன் தம்? ஸோ புக்ஸ்குள்ளே என்ன இருக்கும்? எஸ், புக்ஸ் கண்டெயின் எட்டர்னல் ட்ரூத்ஸு. ஸோ முடிவில்லாத உண்மையை வச்சுருக்கோம். ஸோ 2 மார்க்ஸ் அவார்டட். ஓகே, நெக்ஸ்ட் மென்ஷன் எனி 2 யூசஸ் ஆஃப் ரீடிங் புக்ஸ். ஸோ இது உங்கள் சாய்ஸ் தான். ஸோ நீங்களாக எது வேணால் எழுதலாம். ஸோ எனி ரிலவென்ட் டு யூசஸ் ஆஃப் ரீடிங் புக்ஸ். ஸோ படிக்கிறதுனால என்ன யூஸ் இருக்க முடியும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ அதுக்கு நீங்களா ஏதோ ரெண்டு சென்டென்சஸ் எழுதுனீங்க. ஸோ தே வில் கிவ் யூ 2 மார்க்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எதிராக கொஷின் பார்க்கலாம். இப்போ எதிராரில் இருக்கக்கூடிய பி கொஷின் பாருங்க. ரீட் த ஃபாலோயிங் போயம் and answer the questions given below. It is not growing like a tree, it bulk doth make man better me, or standing long on oak 300 year to fall a log at last, dry, bald and sere. A lily of a day is fairer far in May, although it fall and die that night, it was the plant and flower of light. In small proportion we just beauties see, and in short measures life may perfect be. ஸோ இதை ஒரு டைமுக்கு 2 டைம் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு பாருங்கள், விச் ஷோஸ் பியூட்டி த லில்லி ஆர் த ஓக் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் பாருங்கள், த லில்லி அப்படின்னு மட்டும் எழுதினாலே 2 மார்க்ஸ். ஓகேவா? ஸோ நல்லா புரிஞ்சுட்டு எழுதுறதெல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட், வாட் ஹேப்பன்ஸ் டு த ஓக் அட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன எழுதுவீங்க? த ஓக் ஃபால்ஸ் ஆஸ் லாக், பால், ட்ரை அண்ட் சியர், அல்லது லைஃப்லெஸ் அட் லாஸ்ட் அப்படின்னு போட்டிங்களா 2 மார்க்ஸு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ கம்பேர் த லைஃப் ஆஃப் த ஓக் அண்ட் த லில்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு எப்படி எழுதுவீங்க? ஸோ த லைஃப் ஆஃப் ஓக் இஸ் லாங் 300 years, த லைஃப் ஆஃப் லில்லி இஸ் ஷார்ட் அ டே அப்படின்னு எழுதினாலே 2 மார்க்ஸ். அடுத்த கொஷின், ஸோ வாட் டு யூ லேர்ன் ஃப்ரம் த லாஸ்ட் 2 lines? ஸோ லாஸ்ட் 2 லைன்லேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு கேட்குறாங்க. இட்ஸ் நம்மளுடைய ப்ரிஃபரபிள் ஆன்சர் தான். ஸோ மேன்ஸ் லைஃப் மே பி பர்ஃபெக்ட் தோ இட் இஸ் இன் ஷார்ட் அப்படின்னு எழுதணும். அல்லது எனி ரெலவெண்ட் ஆன்சர் டு த கொஷின். ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த படித்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் எழுதினாலும் அதுக்கும் அவார்ட் பண்ணுறாங்க 2 மார்க்ஸ். ஸோ டோட்டலி 8 மார்க்ஸ். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு எப்படி மார்க்கிங் ஸ்கீம் அண்ட் அந்த மார்க்கிங் ஸ்கீமை யூஸ் பண்ணி நம்ம எப்படி மார்க்கை ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறது ஸோ ஒரு நல்ல ஒரு ஐடியாலஜி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஷிஃபா டைரிஸ்.